بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. وقال الله تعالى في القرآن الكريم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புள்ளவருமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரைக் கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வரலாற்றின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாகினார்கள். அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இறை நம்பிக்கையும் மூட நம்பிக்கையும் என்பது எனக்கு தரப்பட்ட தலைப்பு. அதாவது இறை நம்பிக்கையின் மூலமாகத்தான் ஒருவன் மறுமையில் சொர்க்கத்தை அடைய முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த இறை நம்பிக்கையோடு மூட நம்பிக்கை சேர்ந்து விடுமானால் அது கண்டிப்பாக இறை நம்பிக்கையை நாசமாக்கிவிடும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் நம்முடைய மீட்டிங்கள் பயான்களில் இந்த இறை நம்பிக்கை, மூட நம்பிக்கை, விஜாக்கள், திருத்துகள், தௌஹீத், ஏகத்துவம் இது போன்ற தலைப்புகளைத்தான் எல்லா மீட்டிங்களிலும் அதை ஒரு தலைப்பாக வைக்கிறோம். என்ன ஒரு தலைப்பில் யார் பேசினாலும் சரி, ஒருவர் இது போன்ற ஒரு தலைப்பை எடுத்து பேச வேண்டியிருக்கிறது. எது போன்றது? சிறுக்கு, விஜாக்கு, இறை நம்பிக்கை, மூட நம்பிக்கை, மூடு, பாத்தியா, ஹத்தம், தர்கா, தாயத்து, தகடு, புருடா, இப்படி பல விஷயம் இருக்கா இல்லையா? இது பற்றி நாம் பேச வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்படுகிறோம். அதற்கு என்ன காரணம் என்றால், ரெண்டு சரியான காரணம். அதை சொல்லிவிட்டு நான் பஞ்சம் போறேன். சரியான காரணத்தை புரிந்து கொள்ளுங்கள். முதல் காரணம், ஒரு தவறு என்று ஒருவன் புரிந்து கொண்டால் அவனை திருத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, திருந்த வாய்ப்பு இருக்கிறது. ஒரு தவறையே நல்லது என்று ஒருவன் செய்தார் என்றால் அவன் உருப்படவே மாட்டான். அதனால்தான் அந்த தலைவர் நினைக்கிறோம். விஷயம் விளக்க சொல்றது, பீடி சிகரெட் குடிப்பது தவறா சரியா தப்பாக கேளுங்க, யாருக்குலாம் கேளுங்க. பீடி சிகரெட் குடிப்பவன் கூட அது தவறுதான் ஒத்துக்குவோம், தப்புதான் பழகிக்கிறேன். சும்மா வீம்புக்கு பேசலாம், அது என்ன தப்பு, ஹரிசா தவறு சுதாரம் அவன் மகன் பத்து ரெண்டு போனா ஏன் அடிக்க போனான், தப்புனா அவனுக்கு தெரியுது. அப்ப பீடி சிகரெட் குடிப்பவன், சாராயம் குடிப்பவன், பன்னிக்கறி சாப்பிடுபவன், என்னடா பன்னிக்கறி சொல்ல, பன்னிக்கறி சொல்லத்தான் செய்யணும், குரான்ல இருக்கிற பன்னிக்கறி சாப்பிடுபவன், இது போன்ற எந்த சேவை செய்யக்கூடியவனாக இருந்தாலும் தவறு என்று அதை ஒத்துக்கொள்வான். வட்டி வாங்கக்கூடியவன் கூட வட்டியை ஒத்துக்குவான். அப்ப பயங்கரமான குற்றம் தான் வட்டிங்கிறது, தப்புதான் அப்படின்னு ஒத்துக்குவோம். ஆனால் சில தவறுகளை என்ன செய்கிறார்கள், தவறு இல்லை என்று சொல்வதோடு அது நல்லது நடக்கும். அதான் பெரிய பிரச்சனை. சொல்லாதான் சாராயம் குடிக்கிறது கூடுமா கூடாது, குடியாத தப்புதான் பழகிட்டேன் அப்படிமா. நோடு கூடுமா கூடாத வழக்கத்துல அப்படின்னு நிறைய போல நல்லதா கெட்டதான் என்ன எவ்வளவு முக்கியமானது, குருதா எவ்வளவு முக்கியமானது. அப்போ தவறான, குற்றமான, அநியாயமான நரகத்திற்கு போகக்கூடிய செயலை நல்லது என்று வாதிக்கிறான், அதை நல்லது என்று மக்களுக்கு செய்கிறான். அது மட்டுமல்லாமல் அப்படி மக்களிடத்தில் எடுபட்டு போனால் கூட விடாப்பிடியாக செய்திருக்கான். விடாப்பிடியாக நீ தராவுக்கு போகக்கூடாது இல்லையா, அதுக்கு ஸ்பெஷல் தரகா குழந்தை செய்வோம்,
சில சகோதரர்கள் இந்த ஏரியா நினைச்சிருக்காங்க ஓரளவு ஓஞ்சி நினைச்சு திருப்பி சில பேர் ஆரம்பிக்கிறாங்க, ஏன்டா இது ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்க சொல்றீங்க. சொன்னா பத்தது. ஒரு சாராய கடையை செலவு சொன்னா விடுவீங்களா? சும்மா நினைக்கிறீங்க, நிறைய பேர் நினைக்கிறேன் எல்லாம் ஒன்று செலவு தரா திருப்பி ஆரம்பிச்சாவோ. யாரு தமிழ்நாடு கௌரவமாக இருக்கிற சகோதரர்கள் இல்லை, இது தேவைகள் தான் நிறைய சகோதரர்கள் சொல்றேன். இந்த செலவுல வந்து சாராய கடை சொல்லலாம் விடுவீங்களா? ஏன் விட மாட்டீங்க? குற்றம் என்று தெரிகிறது, அதனால் பிறர் சீரழிவான் அப்படின்னு தெரியுது. ஹராம் என்று தெரிகிறது. ஹராம் தெரிஞ்ச என்ன செய்யுங்க? ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அதை ஒழிக்க பாடுபடுவோம். இந்த தெருவில் பள்ளிக்கறி ஸ்டால் ஒத்துக்கிறீங்களா? பள்ளிக்கறி ஸ்டாலை விட மோசமானது பொழுது நிரூபிப்ப சும்மா இல்லை. பள்ளிக்கறி ஸ்டாலை விட பாத்தியா ஹத்தம் பாத்தியா குற்றம். பள்ளிக்கறி போடுவதை விட சகோதரத்து பாவம். சும்மா புத்தாம போக மாட்டேன். நிரூபித்து குரான் முறைப்படி நபி முறைப்படி நிரூபிச்சுட்டு தான் போக இருக்காங்க. அப்படின்னு பாருங்க, சில விஷயங்களை அது அடிப்படை வழங்கணும். உலகத்தில் பொதுவாக மனிதன் 2 வகையான பாவத்தை நாம் பார்க்க முடியும். உலகத்தில் சில பாவத்திற்கு தண்டனை சாதாரணமாக இருக்கும், சில பாவத்திற்கு தண்டனை பயங்கரமானதாக துரோகமானதாக இருக்கும். இப்படிதான் உலகத்தில் எந்த பாவத்தை எடுத்தாலும் அப்படிதான். எல்லா பாவத்தையும் ஒன்று போல மனிதன் பார்க்க முடியாது. உலக வரலாறு உலக நாடுகளும் அப்படி பார்க்க மூளையை சொல்லும், அறிவுரை தெரியும். அறிவுரை தெரியும், எல்லாத்தையும் அறிவுரை தெரிந்து போகக்கூடாது. சில பேர் என்ன செய்யலாம், நல்ல 2 வகை இந்த வகை 2 வகை இருக்கும். சில பேர் என்ன செய்யணும், நம்மளுக்கு அறிவுரை எல்லாம் தெரியும், ஒரு இப்படி தேர்வு. சில பேர் புராணிக்கிறாங்க, நம்மளுக்கு அறிவுரை படிக்க முடியும். எதுக்குடா? 2 தப்புங்க. அதாவது சில விஷயங்களை அறிவுப்படி சிந்தி நபி வழிக்கு நபி காட்டி தந்தபடி செயல்படும். சிந்திக்காம சில பேர் கேட்பாங்க, நம்மளுக்கெல்லாம் வழங்குமா, நம்மளுக்கெல்லாம் குரான் வழங்குமா, முன்னோர்கள் சொன்னாங்களோ, நம்மளுக்கு ஏது அறிவு அறிவு இல்லாங்கிறது எல்லாருமே அறிவு இருக்கு போக்குமா? நீங்க ஒரு ஆளை போய் கேளுங்க, சொத்து இருக்கான்னு கேளுங்க, இருக்கு அதெல்லாம் இல்லாம கல்யாணம் ஆயிடுச்சா, 1000 பிள்ளைகள் இருக்கா இல்லாம இந்த மாதிரி நிறைய கேளுங்க, இருக்கான்னு கேள்வி இருப்பாரு. அறிவு இருக்கான்னு கேட்பாங்க. யார் பார்த்து கேட்டாங்க, ஏன் போவது? அறிவு வேணும். அறிவு இருக்கான்னு தான் போவது இல்ல. அந்த அறிவை ஆணவம் வந்து விடக்கூடாது. ரப்புல் ஆலமீன் தந்த அறிவு, இந்த அறிவை கொண்டு திருமறை குர்ஆன் என்ன சொல்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்று ஒருவன் கவனிக்காவிட்டால் அவன் அறிவில் ஆணவம் பிடித்தவன். திருமறை குர்ஆனை அறிவை கொண்டு வசிக்காவிட்டால், நபி வழியை அறிவை கொண்டு ஒத்துக்கொள்ளாவிட்டால் அவன் அகம்பாவம் பிடித்த, ஆணவம் பிடித்த, தற்பெருமை பிடித்த நாட்டக்காரன் என்பதை அவன் கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்ப அறிவை கொண்டு யோசிக்க உலகத்தில் 2 வகையான தவறுகள் இருக்கின்றன. ஒரு தண்டனைக்குரிய குற்றம், இன்னொன்றை சாதாரண குற்றமாக மனிதன் பார்க்க மாட்டான். அது விளங்குறதுக்கு அவர் உதாரணங்கள் எல்லாருக்கும் வரைக்கும். கள்ள ட்ரெயின்ல போறது கேள்விப்பட்டிருக்கா? கள்ள ட்ரெயின்ல போறது என்ன? ட்ரெயின் கலந்தரப்படுது, கள்ளத்தனமாக டிக்கெட் எடுக்காம போறது கள்ள ட்ரெயின்ல போறதுன்னு சொல்லுவாங்க. ட்ரெயின் டிக்கெட் எடுக்காம கள்ளத்தனமா போனா கள்ள ட்ரெயின். அது என்ன தண்டனை? கள்ள ட்ரெயின்ல போன தண்டனை என்ன? ஒரு நாட்டில் எந்த நாடா இருந்தாலும் சரி, அது பெரும்பாலும் இந்தியாவில் வந்தாலும் சிக்கல் வராங்க. இந்தியாவில் எல்லாம் நடக்குது. கள்ள ட்ரெயின்ல போறதுக்கு என்ன தண்டனை? 500 ரூபாய் பெனால்டி, 500 இருந்து 1000 ரூபாய் தண்டனை, அபராதம். அவ்வளவுதான் கள்ள ட்ரெயின். 500 ரூபாய் 1000 ரூபாய் கெட்டா நினைஞ்சிருவான். கள்ள நோட் அடிச்சான் ரெண்டு ஒண்ணா, கள்ள ட்ரெயினும் கள்ள நோட்டு ஒண்ணா. கள்ள ட்ரெயினே 500 ரூபாய் 1000 ரூபாய் கிட்ட வந்துடலாம். கள்ள நோட் அடிச்சா ஏன் உலகம் ஒத்துக்கொள்ளாது, எந்த நாடும் எந்த அரசும் ஒத்துக்கொள்ளாது. ஏன் ஒத்துக்கொள்ளாது என்று சொன்னால், கள்ள நோட்டு அடிப்பதன் மூலமாக ஒரு நாட்டின் பொருளாதாரம் சீர்குலையும், ஒரு நாட்டுடைய அரசு கவிழும். எந்த நாடும் ஒத்துக்கொள்ளாது. பணம் வீக்கம்னு சொல்றாங்க. பணம் வீக்கம்னா என்ன? அதெல்லாம் வயசுல இருக்க கையில் வீட்டு அந்த மாதிரியா? அப்படி இல்லை. பண வீக்கம் என்று சொன்னால், ஒரு நாட்டில் எவ்வளவு பொருள் உற்பத்தி ஆகிறதோ அதே அளவுதான் பணம் இருக்கணும். ஒரு நாட்டில் எந்த நாடா இருந்தாலும் சரி, உற்பத்தி பொருள் என்ன அதே அளவுதான் பணம் இருக்கணும். பணத்தை அதிகமா அடிச்சுட்டாங்க, பணம் வீக்கம், அதிகமான பணம் இருக்கு, பொருள் கம்மியா இருக்கு, விலைவாசி. இதுதான் உலகத்துடைய பொருளாதார பொருள். யாருன்னா படிச்சவங்க பொருளாதார சம்பந்தப்பட்டது.
அப்ப என்ன ஆகும் என்று சொன்னால் பண வீக்கங்கள் ஏற்பட்டு ஒரு நாட்டின் பொருளாதாரம் சீர்குலையும். ஒரு நாட்டின் பொருளாதாரம் சீர்குலையும் என்பதற்காகத்தான் அரசு அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன். துரோகிகள், நாட்டு தேச துரோகிகள், பணத்தை அடித்து விடுறாங்க, கள்ள பெயர். அது மட்டுமல்ல, பணம் என்பது என்ன? ஒரு நாட்டுடைய ரிசர்வ் பேங்குடைய கவர்னர் இருக்காரு நம்ம நாட்டை, அவர் சைன் பண்ணினா பணம் வரும். எல்லாரும் சைன் பண்ணிட முடியாது. அரசு எவ்வளவு அமௌண்டை வெளியிட சொல்றாங்களோ அவ்வளவுதான் அந்த தூதர் அல்ல ரிசர்வ் பேங்க் கவர்னர் வெளியிட வேண்டும். ரிசர்வ் பேங்க் கவர்னருடைய சைன் வரலாம், பணம் வெளியே வரணும். வேற ஒரு பணம் எடுத்தா என்ன ஆகணும்? கள்ள கவர்னராக பார்க்கிறாங்க. அப்படி ஒரு பொருளாதார சீர்குலை மட்டுமில்லை. இது எதுக்கு நடக்கிறேன்? அடுத்து நான் பார்க்க சொல்ல நினைக்கிறீங்க, நடைமுறையில் உள்ள முதல்ல நினைக்கிறீங்க. பொருளாதார சீர்குலை ஒன்று வரும். இரண்டாவது, எவனோ ஒருவன் கள்ள கவர்னராக பார்க்கிறான். ஒரு அரசு இருக்கக்கூடிய அதிகாரத்தை இவன் கையில் இருக்கிறான். அதை உலகம் ஒத்துக்கொள்ளாது, எந்த நாளும் ஒத்துக்கொள்ளாது. ஒரு எஸ்ஐயுடைய அதிகாரத்தை என்று பார்க்க சப்பிங் சைட் இருக்காங்க. ஒரு சப்பிங் சைட் ஒரு போலீஸுடைய அதிகாரத்தில் இருந்து அவர்கள் யார் அந்த போலீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் எனக்கு அரசு வந்த அதிகாரத்தை நீ எவ்வளவு கையில் இருக்கிறாய் என்பதை ஒரு எஸ்ஐ ஒத்துக்கொள்ள மாட்டார். ஒரு கவர்னர், ஒரு எம்எல்ஏ, ஒரு மினிஸ்டர், ஒரு முதல்வர் ஒத்துக்குவானா? ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒத்துக்குவானா? ஒரு நாட்டின் கவர்னராக பார்க்காத கள்ள கவர்னர். அதனால கவர்மெண்ட் என்ன செய்யுது? இவன் அயோக்கியன், இவன் நாட்டின் துரோகி, நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைக்க வந்த அயோக்கிய ஆட்கள் என்று உலகத்தில் எந்த நாடும் ஒத்துக்கொள்ளாது. ஏன்? எவனோ ஒருவன் கள்ளத்தனமாக கவர்னராக பார்க்கிறான். இதுதான் இஸ்லாத்துல தப்பு செய்யுங்க. பீடிசை குடிய தப்புதான், சாராய குடிக்க பயங்கரமான தப்புதான். இதற்கு சில தண்டனைகள் உண்டு. ஆனால் இஸ்லாத்தில் இல்லாத ஒன்றை இருப்பதாக ஒருவர் சொல்லிவிட்டால் என்ன அர்த்தம்? எவனோ ஒருவன் கள்ள ரசூலாக பார்க்கிறான் அர்த்தம். திருட்டு ரசூல், நபிகள் பெருமானார் சொல்ல வேண்டிய ஒன்றை இன்னொருவர் சொல்லிவிட்டார். அதிகாரத்தை கையில் எடுக்கிறான், சட்டத்தை கையில் எடுக்கிறான். நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட சட்டத்தை கையில் எடுக்கும் அதிகாரம் கிடையாது. நானா சொல்றேன், ரசூலுல்லாஹ்க்கு அதிகாரம் இல்லை. நானா சொல்றேன், எங்க ஜமாத்துடைய கருத்தாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதில் ஹுக்மு இல்லா லில்லாஹ். குர்ஆன் வசனம் இது. சட்டத்தை இயற்றும் அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். இந்த முகமது சொந்தமாக சட்டத்தை இயற்றினார். ஒரு சில சட்டத்தை தான், எல்லா சட்டத்தையும் கூட சில வார்த்தைகளை ஒரு சட்டமாக இயற்றினார் என்று சொன்னால் அவருடைய நாடின் நரம்பை தரித்து விடுவேன் என்கிறான். ஏன் இந்த வார்த்தை சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் தானே. ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பா அல்லாஹ் சொன்ன மாதிரி வேற அவ்வளவு சிறப்பா அல்லாஹ் சொல்லியிருக்கான். நம்ம உயிரை விட வேற ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்லியிருக்கான். இவ்வளவு சிறப்பை சொன்ன அல்லாஹ் சொல்றா, சட்டத்தை இவர் கையில் எடுத்தார். அதாவது அவர் இஷ்டப்படி சட்டம் சொன்னார். அதான் அவர் என்ன இருக்கான்? நான் சொன்ன சட்டத்தை தான் அவர் சொல்வார். நான் சட்டத்தை தான் அவர் சொல்கிறார். ஒரு பேச்சுக்கு அவர் இஷ்டப்படி சொன்னால் நாடின் நரம்பு தரிக்கப்படுற மக்கள் கேள்வி என்ன? நரம்பு உறுதி அவுளியா இருந்தாங்க. ஒரு அவுளியா அவர் இஷ்டத்துக்கு சட்டம் சொல்றாரு, நரம்பு உறுதி எடுக்கணும் ஞாபகத்துக்கு. ஒரு அஜயத்தை இஷ்டப்படி சட்டம் சொன்னா பின்னி படம் எடுத்துருவாங்க ஞாபகத்துக்கு. சும்மா கிடையாது, சாதாரண விஷயம் இது. ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு இஷ்டப்படி சட்டத்தை சொல்லி நீ படம் அடி பின்னி சொல்லலாம். நல்லது தானே, நாங்க தப்பா சொல்றோம். நூல்ல நல்லது தானே வருது, தகவல் தானே வருது, நல்லது தானே. ஒரு பணத்தை கள்ளப்பணம் அடிக்கணும். ஏன் அடிச்சே கேட்கணும் கவர்மெண்ட்? அவன் மக்கள் பணம் இல்லாம கஷ்டப்பட்டாங்க அடிச்சுட்டேன். நல்லதாக கவர்மெண்ட் ஒரு ஆட்சி இருக்குமா? விளைவு என்னன்னு பாருங்க. நல்லதுதானா? நீ வச்சாம நல்லதுதானு சொன்னா இஸ்லாம் எவ்வளவா இருக்கும்? குர்ஆன் தான் இஸ்லாம், நபிகள் பெருமாள் நடைமுறைப்படுத்தியதான் இஸ்லாம். அதுக்கு மேல ஒன்ன மாதிரி 1000 பேர் உருவாக்கலாம். இப்ப இருக்கிற குர்ஆன் 10 இஸ்லாம் தெரியல, லாயில வந்து இஸ்லாம் பாருங்க. இதற்குதான் நல்லா ஒத்துக்கோ கடுமைப்படுறாங்க. எவன்டாது என்னுடைய தூதருக்கு நான் அனுமதியை கொடுக்கிறேன், என்னுடைய எந்த தூதருக்கு அனுமதி நான் கொடுக்கிறேன். மற்ற எவன சட்டத்தை சொல்ல முடியும்? அவன் இவன் பேசுறேன்னு நினைச்சு நான் பேசுறேன் நினைக்காத. ரப்பு நாளும் அனுமதி சொல்லுவோம். எவன சட்டம் சொல்ல சட்டத்தை கையில் எடுத்தா அல்லாத மரியாதை கொடுப்பானா? ஒன்னு சட்டத்தை கையில் எடுக்கலாம். ஒரு அரசு ஒரு திருத்தனமா பணம் அடிக்கலாம், கவர்மெண்ட் மரியாதை கொடுக்கணும்.
திருட்டு நாட்கள், கள்ள நாட்கள் கூடாது. திருடனை நீங்க மரியாதை கூட ஒரு திருடனை பிடிச்சிய என்ன சார் திருடன் சார் திருடன் சார் இப்பெல்லாம் செய்யலாமா சார், கண்ணிமிக்க திருடர்கள் அப்படியே சொல்ல முடியும்? சொல்லி வச்சு பாரு, மாண்புமிகு அபூஜஹலே அப்படின்னு சொல்லுவாங்க. அன்புமிக்க சைத்தான் அவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அப்படியே சொல்ல முடியும்? சைத்தான், அபூஜஹல், திருடன், அயோக்கியத்தனம், இதுல என்ன மரியாதை கிடைக்குது? மரியாதை என்பது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டால் மரியாதை கொடுங்க, அவர் தூதரை கட்டுப்பட்டால் மரியாதை கொடுங்க. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படல, தூதருக்கு கட்டுப்படல, நான் முஸ்லீம் இல்லையே ஒன்று சொல்றான், மரியாதை கொடு, தப்பு இல்லை. இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இஸ்லாமிய துரோகியாக இருந்தால் அவன் ஜிப்லி. அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை செய்தான் பிரமாணமாக காட்டுகிறான். அவர்கள் செய்யக்கூடிய எவர்களே ஒரு குறிப்பிட்ட சாதனை சொல்றாங்க. ஆறு சமூகங்கள், ஆறு சமூக கொடுத்து சொல்லலாம். வாதம் சமூக ஆறு கூட்டத்தினர்களும் சமூக கூட்டத்தினர்களும் சில செயல்களை செய்தார்கள். என்ன செஞ்சாங்க? அது முக்கியமான ஒண்ணு, நெருப்பை வழங்கியது. அவருக்கு நிறைய நன்றாக நெருப்பு வழங்கியது. என்ன சொன்னா, அவர்கள் செய்த அந்த செயலை செய்தான் அவர்களுக்கு பிரமாதமாக காட்டினான். அப்படின்னா என்ன? நல்ல நீங்க சரி, தப்பா தெரிய ஏன் கரகாக போறீங்க கேளுங்க, நாங்க பயிர் தவிர்க்கோம். ஏன் கரகாக போறீங்கன்னா இஸ்லாம் இருக்குன்னு காட்டு, நபி வழி இருக்குன்னு காட்டு. ஏன்டா மோல் போறீங்க? நாங்க என்ன வந்து மற்ற கோயில்ல போய் நாங்க பாட்டா படிச்சோம், சர்ச்சில் போய் பாட்டு படிச்சோம், இப்படி வாழோம். இந்த மாதிரி வாழணும் வைப்போம். அதுக்காகத்தான் இது எவ்வளவு வழிகேடு என்பதை இந்த முதலில் தர்க்க ரீதியாகவும் எவ்வளவு நடைமுறையில் எவ்வளவு அயோக்கியத்தை நடக்கின்ற மூலம் மூணு சொன்ன விஷயத்துக்காக குருதான வாழலாம். குருதான என்ன? குருதான் சொன்னா போர்வைக்கு சொல்றது. குருதாக்கு என்ன அர்த்தம்? போர். அந்த கவிதையுடைய பேரை போர் வேணும் வச்சிருக்கான். எழுதினாங்க பூசரின் ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அதுக்கு பேர் குருதா. குருதான என்ன? மூணு நிறைய ஓடுங்க, அதுல ஒரு வகை புருதாங்க. இந்த புருதாவைத்தான் பெரும்பாலும் மனசாக்கள் மாணவர்கள் ஓடுவாங்க. ஆரம்பிக்க எப்படி ஆரம்பிக்க? புருதாவோட ஆரம்பம் என்ன? மூலாய சங்கதாரம். புருதால முதல்ல எடுப்பாங்க. மூலாய சல்லிவசல் லிம்தாய் மன்னபதாலா ஹபீபிகரை ரில்ஹல். இதெல்லாம் மகிழ்ச்சியை போடுவோம். அந்த நோயை வந்து என்ன தீவனு தீவனை வச்சா தெரியாத போது பயங்கர தீவனா போட்டிருக்கான். தீவனு பாட்டு இந்த ராகமா போடுறது வந்து வணக்க வழிபாடா இருப்பான். ரசூலா இல்லையா படிச்சாங்களா? அப்படி இப்ப நம்ம எல்லாம் படிக்கலாம். மார்க்கத்தில் உள்ள ஒரு அமல் அல்லன்னு நினைக்கிறீங்க. நாங்க ஓடும்போது ஒரு காலத்துல காலத்துக்கு விடிமோடு ஓடுவாங்க. விடிமோடுனா என்ன? முருடா மோடு இருக்கிற 10-15 அடிதான் இருக்கு, 10-15 பைக் தான் இருக்கு. 1 மணி நேரத்தில் முடிஞ்சு போகும். அதை எப்படி விடிய ஓடுறது? உதாரணம் சொல்றவங்க விடிமோடுன்னு 500 ரூபாய் 1000 ரூபாய் வாங்க. 1 மணி நேரம் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் உதாரணத்துக்கு. அதுல إن بيتنا الفساتينه ليس محتاجا إلى السرور وجهك والله حجتنا يوم يأتي الناس بالحجج يوم يأتي الناس بالحجج. இல்லாத மார்க்கெட் ஒரு பாட்டை போட்டா இது கொஞ்சம் வேகமா போவீங்க. விடிமொழி எப்படி வருது? அல்லாஹு காலிகுனா அல்லாஹு ராஜிகுனா அல்லாஹு ஹாதீனா சுப்ஹான மௌலானா. இது வந்து முன்னாள் கிடையாது, சுபான மௌலி இருக்கு. இதே தேசத்திற்கு விட்டுருக்காங்க. அதிகமா மொத்தம் சொல்றாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் கேட்டாரு. இது எப்படி விடிமொழியில ஓடுவாங்க சொல்றேன். அவங்களுக்கு பணமும் கூட கிடைக்கும். ஒரு 2 போட்டு அடிதான் 1 மணி நேரம் இதை ஓடணும். இல்ல அல்லாஹு காலிகுனா அல்லாஹு ராஜிகுனா அல்லாஹு ஹாதீனா சுப்ஹான மௌலானா சய்யிதுல் கஹார் அலா ஹபீபுல்லாஹ். இப்படியே ஓடிட்டா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் முடிஞ்சிடணும். ஒரு பைட்டையே 1 மணி நேரம் வரும். எப்படின்னு சொல்ல பாருங்க. பழைய பாட்டு அல்லாஹ் பாலியமான ஒரு அல்லாதான் இருக்கு. அதை ஏழு அல்லா போடுவீங்க.
அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு காலிகுனா அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ். என்ன பாட்டு கருதுதான் உங்களுக்கு? அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு காலிகுனா அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு ராதிகுனா அல்லாஹு ஹாதினா சுப்ஹான மௌலானா மௌலாய ஸல்லி வ ஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக ഖൈറുൽ ഖൽഖി കുല്ലിഹിം. காவேரியோரம் கலை சொல்ல காதல் கலை சொல்லி நான் பாட உள்ளம் கண்ணீர் அலை போடவா மூலாய தள்ளி வசல். இப்படியே இருப்பாங்க கலந்து அல்லா 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 மூணாவது போட்டவங்க அல்ல விடிய விடிய பத்தனை படிக்கிறாங்க தெரியாதா தீர்மானிக்கலாம். இவனை படித்ததோட டக்குனு கீழே மாற்றுவான். சோகப்பாட்டு 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 எங்க வருவாங்க. எதுக்கு இதை ஏன் சொல்றேன் நீங்க நினைக்கலாம். ஒரே ஒரு காரணம், இது பிராணே மறைச்சீங்க காய்ச்சிருக்கீங்க. இது அடுத்த சொல்றது ரெண்டாவது இவ்வளவு கூட்டு பண்றாங்க. இது எப்படி வழக்கமா காய் துப்புடா. இதுல இன்னொரு வேடிக்கை இப்படி திருநாள் நிறைய. இன்னைக்கு ஒரு நண்பர் சொல்ற, இன்னைக்கு அவன் அம்மா நம்ம இந்த மோதல் பேசிருக்கோம்ல, அதை சீடி ஓட்பாங்க தேர்ந்து அதுல காசுக்கு தக்க வித்தியாசமா மோதுல அதை பார்த்துட்டு காசுக்கு தக்க மோதுவது இருக்குன்னு சொல்றாங்களா அவருக்கு உடம்பு வேணும் கழுகுறான் விருப்பம் கேள்வி இல்லை. என்ன சொல்றாங்க மோதல யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. காயப்பட்டு பேசிட்டு பேசி முடிச்சு மணிக்கெல்லாம் ஒன்று நிறைய திருநாள் இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் பல ஊர்கள மோல் வந்து ஓடிடுச்சு. ஒரு நேரத்தில் மோல்ல ஓடுறதா இருந்தா மிகப்பெரிய என்னமோ பயங்கர போடி போற மாதிரி ஓடும். இங்கெல்லாம் எப்படி தெரியல. நாங்க ஓடக்கூடிய மோல் கிட்டா பஸ்டா இருக்கும். ஒரு 2000 மோல் சேர்த்து வச்சிருப்பாங்க. இப்ப கட்டத்தை வச்சு போற தெருவில் போடுவாங்க. எங்க பள்ளி போக எப்படி போவாங்க. அப்போ ஏதோ உனக்கு சொல்லுங்க ஏதோ பாகிஸ்தான் சாப்பிட ஏற்க போயிட்டு போவாங்க. இப்ப அது இல்ல. ஏன் பேசப்படும் இப்ப கிட்டாரு இப்படி வச்சு வச்சிருக்கோம். எங்க பக்கத்துல குரானை கண்ணியமாக தூக்கி பகிரங்கமா காட்டுவோம். நபிகளுடைய பகிரங்கம் நடத்தி காட்டலாம். இது வெட்கப்படு வெட்கப்படு வெட்க உற்சாகமாயிருக்கும். உங்கள் வீடுகளை மூழ்குவாங்க வேண்டுமா? அணுக வேண்டிய முகவரி வெளியே வந்தாலும் உங்கள் வீடுகளில் மூழ்குவாங்க வேண்டுமா? பாத்தியா இன்னொரு சொன்னேன். இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம். ஒரு மூழ்குவாங்கன்னா 2 பாத்தியா பிரியும். சரி என்ன என்ன திருமலை வாசாங்க கேள்வி இல்லாமல் இருக்கிறதுக்கு நபிகள் நாயகம் சொல்லார்கள் காட்சி சொன்னதா? நோம்பு இருக்கு, நிக்கிறதுக்கு குரான் இருக்குது, எத்தனை துவாக்கள் இருக்கிற சொல்ல காட்டுறது, எத்தனை ஒண்ணு ரெண்டா இருக்கு. அதே காலையில நீ எழுந்ததுல இருந்து தூங்க போற வரைக்குமே கிட்டத்தட்ட பல துவாக்கள். படுக்கும் பொழுது எழுந்திருக்கும் போது அல்லாஹ் தூங்கும் பொழுது யாரெல்லாம் உன்னுடைய பெயரை கூட நான் படுக்கிறேன் மரணிக்கிறேன் பிறகு எழுந்திருப்பேன் உன்னுடைய உதவியா எந்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் அஹ்யானா பாகமா மாத்தலாம். எல்லா புகழும் ரப்புல் ஆலமீனுக்கு நான் தூங்கிய பிறகு எனக்கு உயிர் செஞ்சு திருப்பி எழுப்பி ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்கணும்னா அப்படி போயிடுச்சுன்னா உடனே எப்படி ஒரு பிரார்த்தனை அதிகமான சொல்லி தர்றாங்க. இதை சீரியஸாக கவலையாக இந்த கையில கடைபிடிக்கிறதுனால நோய் எந்தாங்க. ஏன் நோய் வருது? சின்ன சின்ன நோய் வரலாம். பயப்படாத கண்டதெல்லாம் பயப்படாம படுத்துட்டு ஒரு கனவு வந்தா ஒரு கனவு ஞான வரும் கனவுல தான் வந்துச்சு நிலவிலையா வருது. ஏன் இந்த பையன் கனவுல என்னமோ என் மகன் அம்மா பெரிய வயசு 75 தர்காக்கு இந்த மாதிரி தர்கா கொடி வைக்கப்பட்டு எங்க இருக்கிற தர்கா வல்லம் சொல்லி ஒரு ஊர் தர்கா இருக்கிறார். அது கொடியை தூக்கிட்டு போகுது. கொடியா பெரிய கொடி இல்லை.
சின்ன கொடி கொசுறு கொடிப்பாங்க, கொசுறு பெசலுக்கு சொல்லுவாங்களா, ஒரு 10 ரூபாய்க்கு யாரும் கொஞ்சம் கொசுறு தான் பண்ணாங்க. அது மாதிரி கொசுறு கொடி சின்ன ஒரு கொடியை அது திரும்பி போகுது. பக்கத்துல அம்மா கேமரா சினிமா பார்க்கறது வயசாக எங்களை சொந்தக்காரங்க எங்கம்மா போறீங்க மூளை சொல்லி கேட்க மாதிரி நான் கேட்கறேன். சும்மா பேசாது ஓட்டு மட்டும் தனியை சொல்லணுமா சொல்லுங்க. ராத்திரி மொழிக்கு நம்ம கேட்கிறாரு கடவுளை வந்து நான் சொல்லு நீ பல்லத்துல போய் இந்த மாதிரி கொடியை நட்டனாத்தான் உன் பேரை திருத்த முடியும். என்ன உதாரணமா நான் கொடியை நட்டிட்டு வந்தா திருத்தியதான் கவலைப்பட்டாங்க. அப்படி உங்க வீட்டுக்கு வந்து அதை சொல்லிட்டு போறான் அதுதான் போறேன். அப்படியாம்மா என் கடவுளே வந்து அப்படின்னு என்ன சொல்லுவான் உன்னை மட்டையால சாப்பிட்டு சொல்றாங்க சொல்றாங்க ஓம் போயிட்டு ஓம் அப்படி சொல்லி சொல்ல மாட்டாரா முட்டாள் உங்களுக்கு கனவு ஆதாரமா ஒரு விஷயத்துக்கு ஒரு அறிவாளிக்கு ஒரு நாகமான மனுஷனுக்கு ஒரு முஸ்லீமுக்கு திருமண புராண ஆதாரம் சட்டம் திருமண புராணம் போடு எவ்வளவு பதில் பேச முடியுமா கேட்க புராண தூக்கி போட்டா அடுத்தவன் பேச முடியுமா பேசலாம் முஸ்லீமா இன்னைக்கு ஹரி அதிகத்துக்கு போடணுமே தவிர கனவு நம்புறான் கண்டத நம்புறான். நபிகள் சொல்பவர்கள் எத்தனை துஆக்க படுக்கும் பொழுது காலையில் எழுந்திருக்கும் பொழுது வெளியே போகும் வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது தெருவில் கடவுள்களை போகும் பொழுது பிறரை சந்திக்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் அவர்கள் அல்லாஹ்வுடைய தன்மை உங்களுக்கு உண்டாக்குமாக எத்தனை துஆக்களை நபிகள் பெருமானார் காட்டி தர்றாங்க. அது மட்டுமல்ல திருமலை குர்ஆனை ஓதுங்கள் நபிகள் பெருமானார் சொன்னார் இக்ரா ஒரு குர்ஆன் செய்யும் எதிரியோடு ஷஃபிஅன் லிஅஹ்லிஹி குர்ஆனை ஓதுங்கள் மறுமை உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் அது பேசும். ஏன்னா அவரே கேட்பார்கள் இவர்கள் குர்ஆன் பேச ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவுலியாக்கள் அங்க நடுங்கிட்டு இருப்பாங்கன்னு நல்லா சொல்றாங்க. ஐயும் மக்களும் எழுதும் ரஹ்மத்தஹு யஹாஃபுன அஸாபஹு தங்களில் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் யார் என்று அவர்களை நடுங்குவார்கள் நான் குர்ஆன் அல்ல நடுங்குகிறே முஹீத்தியார்கள் எவ்வளவு அவுலியாவாக இருந்தாங்க அல்லாஹ் முன்னாடி பேச முடியாத ஏன் கேள்வி என்னன்னு நினைப்ப எப்படி ஐயும் மக்கள் தங்களில் யார் அல்லாஹ்வுக்கு நெருக்கம் அல்லாஹ் இதை நெருக்கமா வச்சுக்கிடுவானா இல்லைன்னா எனக்கு வேதனைப்படுத்துவாங்க யஹாஃபுன அஸாபஹு அல்லாஹ்வுடைய வேதனைக்கு பயந்து யாரு முஹீத்தி சாவிமர்கள் நல்லவராக இருந்தால் கெட்டவராக இல்லாத இல்ல அதுக்கு வேற பேசுவாங்க. நல்லவராக இருந்தாலே அவர் நடுங்குவார். எந்த அவுளியாக இருந்தாலும் சரி ரோக்கர் அவுளியானாலும் சரி இத்தனை அவுளியாக்கள் சவாலுக்கு அழைக்கிறாங்க. சேர்த்து சுண்ணாம்பா போறவங்க என்ன சவால் திமிரா பேசுறாங்க. திமிர் கிடையாது. செத்த வரை அவங்களுக்கு எந்த சக்தி இல்லைன்னு குர்ஆன் சொல்லுது. وما يستوي الأعمى والبصير ولا الظلمات ولا النور ولا الظل ولا الحرور وما يستوي الأحياء ولا الأموات إن الله يسمع من يشاء وما أنت بمسمع من في القبور. குருடர்களும் பார்வையுடையவர்களும் ஒன்று கிடையாது. கண் தெரிந்ததும் கண் தெரியாமல் ஒன்றும் இல்லை. இரவும் பகலும் ஒன்றல்ல. இருக்கும் மொழியும் ஒன்றல்ல. சூடும் குளிர்ச்சியும் ஒன்றல்ல. நிலவும் வெயிலும் ஒன்றல்ல. குரான் இருக்குங்க. ஏன் இது சொல்லணும்ல இது சொல்லி என்ன யாருக்கு தெரியாது? குருடும் பார்வையுள்ளவரும் ஒன்று இல்லைன்னு தெரியாதா? சூடும் குளிர்ச்சி ஒன்று இல்லைன்னு தெரியாதா? வித்தியாசம் தெரியாதா? ஏன் சொல்றாங்களா? இது போல ஒமாயித்தல் அகையாவும் சேர்த்தவனும் உள்ளவரும் ஒன்று இல்லை. இதை விளைக்கிறாங்க. இது எப்படி ஒரு வித்தியாசம் தெரியுது? இது ஒண்ணு இல்லைன்னு விளைஞ்சிருக்கல. செத்தவனும் ஒரு சொல்லுவேன். செத்தவனை உதவி செய்வானா? செத்து செத்துன்னு சொல்ல நினைக்காதீங்க. செத்தங்கிற வார்த்தை தப்பு கிடையாது. செத்தங்கிற வார்த்தை நினைக்கிறேன். கீழக்கரையில ஒரு அவுளியா இருக்காரு கேள்விப்பட்டிருக்கா? சீரக்காய் மலைக்காயன்னு ஒரு அவுளியா கீழக்கரை தான். கீழக்கரை அவருக்கு செத்தும் கொடை கொடுத்தால் சீரக்காய் மலைக்காயன்னு ஒரு பேர் உண்டு. என்ன பேரு? செத்தும் கொடை கொடுத்தால் சீரக்காய் அப்படின்னு. ஏன் இந்த பேரை வச்சு தெரியுமா? அதுக்கு ஒரு ரீதி. எந்த ரீதி வரும்? அவர் பெரிய தர்மவானம் இருந்திருக்கலாம். தர்மவானம் உயிரோட செஞ்சிருக்கணும். ஒரு ஆள் ரொம்ப தூரத்துல இருந்து கஷ்டப்பட்டு வந்திருந்தான். சீரக்காய் மலைக்காய பார்த்து உதவி பெற வந்த உதவிக்காரா மூத்தா போயிட்டாரு. மூத்தா போயிட்டாங்க. அவர் பெரிய கோடீஸ்வரர். உண்மைதான். அவர் என்ன லட்ச மேல உள்ள ஒரு வைர முகத்தை போயிட்டு அடக்கப்பட்டாங்க. அவங்க அப்படின்னு கதை சொல்லுது. ஈமா மாறுறான்.
கஷ்டப்பட்டு சீரக்காய் ஓட்ட போயிட்டாரா அப்படின்னு நேரம் அவர் கபூர்ல போய் உங்களை தேடித்தாங்க நான் வந்து திடீர்னு ஓட்ட பண்ண ஆட்ட போய் கேட்பேன் அப்படின்னு கேட்கலாம். அவன் வந்துடுறேன் சீரக்காய் என்ன கபருக்குள்ள இருந்து கையை படக்கு நிறைய உள்ள கபூர் கை நேர மோதத்தை கழுவி போயிட்டாங்க. செத்து முறை கொடுத்தால் சீரக்காய் எழுதிக்கலாம். நம்ம செத்துல செத்தன்னு சொல்லி செத்து ஒரு வார்த்தை தப்புன்னு கிடையாது. இன்னக்க மையத்தும் இல்லகும் மையத்தும் நிறைய நீ ஒரு மையம் அல்லா குரான் சொல்றான். நம்மளும் மையத்தும் இன்னக்க மையத்தும் இன்னமும் மையத்தும் நீரும் மையத்து உயிரோட இருப்பதாக சொல்றேன். அது ஒரு வேண்டிய பஸ்ல மோட்டா போடுறது போன வருஷம் அல்லா குரான் சொல்றான். நபியை பார்த்து இன்னக்க மையத்தும் நபிய நீ ஒரு மையம் மையம் மையத்தும் இவர்களும் மையத்துகள் அப்படின்னா என்ன மையத்தாக போறாங்க. எல்லாரும் மையத்தாக போறோம். நம்ம எல்லாரும் சாதத்தான் போறோம். யார் உங்களோட இருக்க முடியும்? இப்ப அவரே எதை கிழிச்சிருவாரு இவங்க என்ன செய்ய யார் என்ன செய்ய முடியும்? அடே ரப்புல அல்லாஹுமலா மாறி அறிமா ஆசை ஒலா மோட்சி அறிமா மர சொல்லவே இல்லை. எல்லா சொல்றீங்கல்ல அல்லாஹுமலா மாறி அறிமா ஆசை யாருன்னா நீ தடுத்ததை தடுப்பவன் யாரும் கிடையாது. நீ தடுத்ததை தருபவன் யாரும் கிடையாது. என்னதான் அர்த்தம்? சாதாரண தரவு கொடுத்தது இல்லை. அல்ல நமக்கு தரணும்னு நினைச்சிருப்பான். நான் உங்களுக்கு 10 ரூபா வரும், நீங்க எனக்கு 10 ரூபா வருவீங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு வரும், நீங்க சாப்பிட இந்த தரவு இல்லை. அல்ல நமக்கு நினைச்சிருப்பான். நம்ம போலீஸ் வாக்க நினைச்சிருப்பான், நமக்கு நோய் இல்லாத வாக்க நினைச்சிருப்பான், நம்மளுக்கு கொலை படிப்புல கிடைக்காத வாக்க நினைச்சிருப்பான். விவசாயத்துக்கு அல்லா தருமா நம்மளுக்கு நமக்கு தெரியாது. அது அல்லா தரும் பொழுது எவனும் தடுக்க முடியும். அல்லா தடுத்த பிறகு நம்ம இப்படிதான் இருக்குன்னு அல்லா நினைக்கணும். இல்ல உலகமே நினைச்சா நம்மளுக்கு தர முடியாது. நீங்க என்ன சொல்றது? அப்புறம் எப்படி அவளியா தருவாரு? அல்லா தந்ததை தடுக்க முடியாது, அல்லா தடுத்ததை தர முடியாது. அவ எனக்கு ஒரு கஷ்டம் வருது சாவணும் நினைச்ச யாருவான். என் உயிரை எடுக்கணும்னு அல்லா நினைச்சா அவங்க எதாவது செய்ய முடியுமா? அல்லா நினைச்சான் எதாவது செய்ய முடியுமா? என் உயிரை எடுக்கக்கூடாது ஒரு காலம் வாழணும்னு அல்லா நினைச்சான். இந்த அவளியை என் உயிரை எடுத்துவாரா? அதான் போச்சு பதில் பயம் அவ்வளவு இல்லை. யாரு சப்போர்ட் பண்ணி நியாயப்படி பேசணும் அவங்க பதில் சொல்லணும். அதை நான் சாக வேண்டும் என்று அல்லா நாடிவிட்டால் எவனும் அதை தடுக்க முடியாது. உலகமே பாதுகாக்க முடியாது. என்னை பாதுகாக்க வேண்டும் என்ன யாரை உதாரணம் சொல்றேன். நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லா நாடிவிட்டால் எந்த கொம்பனாலும் நம்ம முடியக்கூடாது. சொல்ல போனா மதுரை கூட அசைக்கூடாதுன்னு சொல்றான். என்னடா மேலையில மயில் சம்பாதிக்காதீங்க. மயில் சொல்லாம மயில் பூச்சி சொல்றாங்க. அப்ப மயில் சொல்லும். நம்ம சொல்ல மயில் சொல்லிட்டான். மயில் பூச்சி சொல்லிய மயில் இலையில் உயிர் வச்சுக்கணும் அப்படிங்கிறோம். சில இடத்துல சொன்ன மயில் சொல்லாத எடுபடுன்னு சொல்றேன். என் மசனை யார அல்ல அவளை அழைச்சுவாரா? நான் கேட்கிறேன். நம்ம ஒரு ஆளை சுட்ட வேண்டியிருக்கு. முடிய சுட்ட முடியுமா? போடா முடியும். போட மாட்டேன் போகணும். போடா முடியும். முடியும். ஏன் முடியும்? ஏன் நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த மதுரை போட்டு ஒரு கிளாஸ்ல போட்டு தண்ணியை கொடுத்து பழக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னா மதுரை ரசூல்லா முடியும். ரசூல்லா பார்த்து ரசூல்லா முடியும். ரசூல்லா முடி பழக்கத்தான். ரசூல்லா பழக்கத்தான் அவர்கள் முடி முடிதானடா. முடிதான் சொல்லுவாங்க. இந்த பத்தியில இருக்கிறனால ரசூல்லா கால் பட்ட இடத்துல நம்மளும் போய் சிரிக்க நினைப்போம். ஹஜ்ஜுக்கு ஏன் போய் அல்லா சொல்றோம். அவங்க தூதர் வழிகாட்டாங்க. இதுக்கு போறேன்னு சொன்னா பரவாயில்ல. ரசூல்லா கால் பட்ட இடம் நம்ம காலம் தரணும் பண்றோம். அப்படியே வெள்ளப்பட்டு வெளியே போறேன். அப்படியே கால் போடல எதிர சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. ரவி வழியே நட ரசூல்லாவுடைய சொல்லுக்காக உயிரக்கூடு தப்புங்க. அந்நபி அவுலாது முஸ்லிமின் நம்சி. இந்த நபி முஸ்லிம்களுக்கு தங்கள் உயிரை மேலானவர்களா அந்த போல சொல்றாங்க. நம்ம போய் மயில முடிய கொலை எவனாலும் போட்டு அதை தனி ஒரு குறிப்பான ஒன்றை விட மேலாக சகாபாக்கள் நபிகள் மீது உயிர் வைத்திருந்தார்கள். சந்தேகமா? எந்த சகாபியாவது ரசூல்லா முடிய சகாபாவை ஈஸியா கிடைச்சிருக்கும். அவங்க தனியில் ஒரு வாய்கள் கூட போய் சுத்திட்டே இருக்கணும். என்னோட கேவலம் அதிகமா இல்ல. அது ரசூல்லாவுடைய பாதிப்பாங்க.
ரசூலா வாரிசுனா என்ன? நூறு அலைஹிஸ்ஸலாமுடைய நேரடி வாரிசு, 40வது வாரிசு அப்படிங்கிறான். நூறு அலைஹிஸ்ஸலாமுடைய நேரடி வாரிசு யார்? என்ன செஞ்சான்? நாசமா போனாங்க. யாரோ இன்னஹு லைஸ மின் அஹ்லிக இன்னஹு அமலுன் கைரு சாலிஹீன். நபியே அவர் என்ன சொல்றாரு? இன்னபடி இன்னஹி யாரெல்லாம் என் புள்ள நாமத்த புள்ளங்கிறாரு. குர்ஆன்ல இருக்குது. யாரெல்லாம் நாமத்த புள்ள இந்த மாதிரி கடல் அழிஞ்சு போறாங்க. பொதுக்கூட்ட செலவு பற்றாக்குறையாக இருக்கிறார். தாங்கள் அதிகமான தர்மங்களை கொண்டிருக்கிறார். என்ன சொன்னாங்க? இன்னபடி இன்னஹி யாரெல்லாம் என் புள்ள நாமத்த புள்ளங்கிறாரு. குர்ஆன்ல இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்றான்? பெத்த பிள்ளைய நேரடியா இருக்கு முக பிள்ளை. இவன் 40 இது போய் 40 போய் ஒரு பேருக்கு சொல்றேன். இன்னஹு லைஸ மின் அஹ்லிக இன்னஹு அமலுன் கைரு சாலிஹீன். நூஹே அவன் பிள்ளையே கிடையாது, அவன் இப்படி செஞ்சான். அவனோட கைரு சாப்பிட்டு கேட்காது, அவன் நாசமாக போனாங்களா? அந்த 2 பயங்கரமான அலைகளுக்கு மாட்டி அவன் நாசமாக போனான். இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறத போட்டு என் கஷ்டத்தை போட்போன் அல்லா நம்பணும், எனக்கு நல்லதை தருவோம் அல்லா நம்பணும். கோயிலும் முடியும் மசூரி மரம் நம்புவான் பழக்கத்திற்கு சொல்லி அது நல்லதுன்னு சொல்லி இப்படி உள்ள யானை லட்சிய நம்புறாங்க. யானை போட லட்சி இருக்கிறாங்க. இப்ப பரவாயில்ல சொல்லி சொல்லி வைக்கப்படுறாங்க. அவங்கெல்லாம் சின்ன பசங்களா இருக்கும்போது யானை தெருவில் கொடிய தரகா பண்ணி செய்து போகுது. யானை யாரை போகணும் வந்து நம்ம முஸ்லிம் நமக்கு கட்டுப்பட்ட யானை அப்படின்னா அது அமைதியா போனோம். கோயிலாக அமைதியா போகுது. மழை வந்தாலும் தெரியும் அவையோட பின்னி படம் மழை வந்துச்சுன்னு அவையோ குண்டக்கண்ணுக்கு ஓட ஆரம்பிச்சுவாரு. அது உயிரோடு இருக்க முடியாது. யானை அது நம்ம தர்கா யாருன்னு சொல்லி அதை கொடி எடுத்து போகணும். அதை தொட்டி விட்டாங்க. எதை செலவு கணக்கிருக்கா? தர்கா கொடி மரம் இருக்கிற பொருட்கள் சுத்தம் அறிவு இருக்கா? திரிஞ்சு பாரு. இவர் முஸ்லிமா? அது இஸ்லாம் எவ்வளவு பெரிய செஞ்சினால கண்டித்து அல்லாஹுடைய அந்த வல்லமையை காட்டுது. போய் தர்கா யானை யானை ஓட்ட லட்சியம் நிற்பாங்க. மரக்கட்டும் பிடிக்கிறவங்க 3 எண்ணிக்கை இருக்காங்க. யானை துணிக்கையை தனி வச்சு பூச்சுலாம் இருக்கும். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைக்கு நின்றுக்கும். நம்ம அம்மா மன குழந்தை வருவா. இது பழக்கத்து யானை துணிக்கையில உள்ள வெளியே தண்ணியோட பழக்கத்தாரு உள்ள என்ன வெளியே வரும். தண்ணி உள்ள பிடிச்சா மூக்கையில வரும். மூக்கையில எல்லாம் அசுத்தமா வெளியே வரும். மூக்கை சின்ன வரும். இதை பழக்கத்து நினைச்சா வெட்கமா இல்லை. யோசிப்பாரு. அடுத்த மாசம் பார்த்தா காய் சுத்த மாட்டான். எங்கேயும் சேவலை நினைக்க மாட்டான். இந்த மாதிரி மானக்கேடான வெட்கக்கேடான அசுத்தமான கேள்விக்கு சதவீதம் சொல்லணும். இந்த மாதிரி மனத்தனமான மூலத்தனமான நம்பிக்கை சொல்லுமா இருக்கலாம்? நான் கேட்கிறேன். யோசிச்சு பாருங்க பார்ப்போம். கோயில் பொண்ணுவோம் பூனை ஏமாத்தோம். பூனை என்ன சும்மா வீட்டை விட்டு வெளியே வர ஆவாரத்துக்கும் வருவான். வந்துட்டா உடனே பூனை போயிடும். சகோதரம் தெரியல, நேரம் தெரியல. இவன் போனாலும் அவங்க அம்மாவை கொண்டாடுறாங்க. உள்ள வந்துட்டு போறாங்க. பூனை கொடுக்க போகுது. பூனை கொடுக்க போனா ஆபத்தம். பூனை கொடுக்க போனா எரிக்கு ஆபத்தா உனக்கு ஆபத்தா? கூட இருக்காது. இந்த பள்ளி எவ்வளவு பெறும்? 5 கிராம் இருக்காது பள்ளி. டிகிரி என்ன பண்ணும்? கிவிலி அடிக்கும். இது நம்புறாங்க இல்லையா? கிவிலியில சொல்லுவாங்க பள்ளி. என் கூட கிவிலி அடிச்சுட்டு சாமி சொல்லியிருக்காங்க. வாக்கிட்டாங்க டிக்கு அடிச்சா போதும். ஒரு 1000 ரூபாய் கடை வந்தாங்க. அந்த நேரத்தில் அடிச்சா போறேன். பள்ளியே சொல்லுது 1000 ரூபாய் காரணம் இல்ல பள்ளி கூட போறான்னு சொல்லிட்டேன். ஏதோ ஒண்ணு பள்ளி இல்ல. இது இப்போ உள்ள ஆராய்ச்சியாளர் ஏன் இது சட்டம் போடுறாங்கன்னு சொல்றான். கடைசியில் கண்டுபிடிச்சான். அது பொம்பளை பள்ளி உங்களுக்கு கேள்வியில்லை. அது ஒரு வகையான பெண் பள்ளி ஈர்ப்பதற்காக செய்யக்கூடிய சேட்டாங்க. இதை வழக்கத்தில் நினைக்கிறேன். இதுதான் நம்மளை காப்பாற்றுன்னு நினைக்கிறேன். நம்பிக்கை மூட எங்க போய் சேர்ந்துருக்கிறது? ஈமான் என்பது நம்பிக்கை என்பது அல்லாஹ் சம்பந்தப்பட்ட நம்பிக்கைக்கு தான் ஈமான் என்று பெயர். ஈமான் என்ன? எல்லா நம்பிக்கையும் ஈமான் கிடையாது. தமிழ்ல சொல்றேன். ஈமானுக்கு அர்த்தம் என்ன? நம்பிக்கை. நம்பிக்கை இஸ்லாம் சம்பந்தப்பட்ட நம்பிக்கை இருக்கு, மனிதனுடைய பழக்க வழக்க நம்பிக்கை இருக்கு.
பழக்க வழக்க நம்பிக்கை என்ன? நீங்க சாதாரண சொல்லுவீங்க, கரண்ட் இருக்கும்னு நினைச்சா நம்புறேன், கரண்ட் போயிட்டேன். பஸ் வரும்னு நம்புறேன், போயிட்டேன். இது நம்பிக்கை தெரியுமா? கிடையாது. கரண்ட் இருக்கும், நான் ஈமா கொண்டேன், சொல்ல முடியுமா? என் பொண்ணாடி வருவான்னு நம்பிக்கை நம்பிட்டு வரல அப்படின்னு என் புருஷன் வருவான்னு நினைச்ச நம்புறேன், வரல. என் புருஷன் வருவான்னு ஈமா கொண்டேன், என் பொண்ணு சொல்ல மாட்டேங்க. இந்த நம்பிக்கைக்கு ஒண்ணு தெரியுது, நம்முடைய சொந்த நம்பிக்கைகள் இதுக்கு இதான் சம்மந்தம் கிடையாது. அல்லாஹ் சார்ந்த நம்பிக்கைகள், அந்த நம்பிக்கையை வெளியே வைக்கிறார். அல்லாஹ் தான் என்னை காப்பாற்றுவது நம்புகிறேன், நபி வழிதான் என்னை திருத்தும் என்று நம்புகிறேன், எனக்கு உலகத்தில் முன்னேறுவதற்கு உதவி செய்வது அல்லாஹ் தான் என்று நம்புகிறேன். இந்த நம்பிக்கையை கொண்டு அல்லாஹ்வுக்கான தந்ததை தடுப்போம் எவன் இல்லைன்னா உலகமே நான் தடுக்க முடியாது நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்றோம்னா அப்பதான் ஒரு பள்ளியார உனக்கு தடுக்கிறோம். உனக்கு வரல, உனக்கு யாவது நீ போற, நீ சரியான என்ன இருக்கும்? பள்ளி அது பூனை உனக்கு வர வேண்டிய வருவாயை தடுக்கிற எனக்கு ஈமான் இருக்கா? முஸ்லிமா கொஞ்சோடு ஈமான் உனக்கு சொல்லுவானா? மக்களுக்கு காதி சொல்லலையா? யார் சொல்லல? மக்களுக்கு காதி அப்படி நம்பல. வரையை தாழ்த்தம் மன்னர்கள் நிறுத்தமாய் மான் வானத்திலிருந்து மலையை இறக்குவோம் யார் என்று நபியை அவர்களிடத்தில் கேளு. அபூஜேல் போன்ற காலத்தில் போய் வானத்திலிருந்து மலையை தருபவன் யார்? இந்த உலகத்தை படைத்தவன் யார்? நல்லது கெட்டது யாரா நடைபெறுகின்றன? மலக்கு புத்தமாவாக்குதல் வானங்களை பூமியும் கண்டப்படுத்தி வைத்திருப்பவன் யார் என்று கேள் நபியே. எப்பொழுதும் அல்லாஹ் சொல்லிட்டு சிலையில போயிருந்தான். சிலைகள் அல்லாட்ட ஹெல்ப் பண்ணுவோம், அல்லாட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இவன் பூனை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ரெக்கமெண்ட் கூட இல்லை, பூனையே தடுக்கணும், பள்ளியை தடுக்கணும். யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட சக்தி நிற்கவன் ரப்புல் ஆலமீன். நல்ல ஒரு அழைக்கிறீங்க, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை கரெக்டாக ஒரு நம்பாவிட்டால் கண்ட கழுதையும் நம்ப வேண்டும். யோசிக்க, அது அல்லாஹ்வுடைய சாவக்கர் யோசிக்க. நம்ம படைத்தவனை கரெக்டா புரிந்து அவனை நம்பி அவனை பொழுது உட்கார்ந்து அவனை சொல்லாம கண்டல் போனீங்களா? எதை நம்புவீங்க? கண்ட கலை யானையை நம்புவோம், பூனையை நம்புவோம், இரும்பு நம்புவோம். ஒரு தட்டை வர வாய்ப்பு இருக்காது, ஒரு பாம்பு வர வாய்ப்பு இருக்காது. பாம்பு எதுவும் இல்லை, அவங்களுக்கு நேரம் பாத்தியா வருமா? பாம்பு பாத்தியாமா? பாம்பு கண்டு நேரம் மூசாரி பாத்தியா வருமா? நேரம் மூசாரி கம்பை ஏதாவது கம்பை போட்டு பாம்பா காணக்கூடாது இருக்குல்ல, பாம்பை கண்ணுவோம். உடனே பாம்பு ஒரு பாத்தியா, பாம்பு கண்ணாலம்மா கண்ணு நடிக்கிறாரு பாருங்க. எறும்பை பார்த்து பாத்தியா எறும்பு சிறுமணி பாத்தியா அவங்க எறும்பை கட்டுறாங்க இருக்கு. எறும்பு பார்த்தா பாத்தியா வர மாட்டேன் சொன்னா அந்த ஏன் 24 நேரம் பாத்தியா வழி ஆகும். பாம்புனா என்னைக்காவது பார்த்து இருக்கும். எறும்பு பார்த்தோம்னா ஓடி முடிப்பா ஆள் பார்த்து திருப்பிட்டாங்க. இது முட்டாட்டம் எறும்பு பார்த்தா பாத்தியா பாத்தியா, பின்ன என்ன பாம்பு பார்த்தா பாத்தியா, பின்ன சேலை பார்த்தா பாத்தியா? யோசிச்சு பாருங்க. எல்லாமே மூட நம்பிக்கை மட்டுமல்ல, இறை நம்பிக்கையை பாடுபடுத்தும். சும்மா மூட நம்பிக்கை என்று போதும் சொல்லி போக முடியாது. கால் ஒழுந்தாலும் கை ஒழுந்தாலும் சின்ன வந்தமானாலும் ரப்புல் ஆலமீன் நான் தான் இது நம்பும். நம்பியாத பல நபிமார்கள் வெற்றி சாய்த்தார்கள் நல்லா போனாங்க. அப்ப அல்லாஹ் ஒத்துழைக்கும். யூதர்கள் நபிமார்கள் வெற்றி கொண்டான், நபிமார்கள் ஒன்று அல்லாஹ் பாதுகாத்தான். அப்புறம் சனத்தவர்கள் ஐசலாய ஆனந்தம் நினைத்து பார்க்காத அவர்கள் பூமியத்தான் அல்லாஹ் அல்லாஹ் அப்புறம் நபிமார்களை கொல்லும் போது கொல்ல வரும்போது கருத்தாங்க துணைகளை இப்படியா போட்டாங்க காப்பிக்கு பெற்றதான் செஞ்சான். நபிமார்கள் கொல்லப்பட்டாங்கல்ல, அல்லாஹ்வுடைய விதி கொல்லப்படலான்ட்டா நபிமார்களே அப்படின்னு அவுளியாவது இருப்பாரு. என் மேல ஒரு தூசி வளர்க்கலாம் நாடி இந்த ஊரை ஒட்டுமொத்தமா செய்ய தொலைக்கணுவாங்க. தூசி வளர நம்பி நம்பு ஒரு தப்பு சிக்கல் வர வழி இல்லை. பச்சையில கூட ஒண்ணு வந்தா கூட போதும், நோய் வந்தா காய்ச்சல் வந்தா கீழே அவுளியா சொன்னாங்கல்ல, ஏன் அவுளியா கூட கிடக்கணும் பாருங்க. நோய் குப்பலே அங்கதான் இருக்கு. நாகூர் யமனை விளக்கு மாதிரி நாகூர் யமன்னா நமன்னா நோயின்னு அர்த்தம். நோயை விளக்கு மாதிரி நாகூர் இருக்கா? நோய் மருத்துவதான் மறந்துருக்கு. அது நாகூர் 2 நாள் படுத்துறோம், உடனே சொல்லும் அவனை புத்தி அந்த குளத்துல முங்கி வந்தா போதும், ஒரே வாரத்தை செத்து போயிடும்.
அவ்வளவு நோய் இருக்கு. என்ன நாற்பது காலம் அது இந்நேரம் இருக்கும் இந்நேரம் இருக்காது என்று சொல்லப்படாமல் இருந்து 24 ஆசிரியப்பட்டிருப்பாங்க. 24 மணி நேரம் இந்த பிடிப்புண்டு இந்த பிடிக்கல என்று சொல்லாமல் எந்த நோய்கள் நடக்கல. தலைவலி நடந்து காற்று நடந்து 8 வரைக்கும் இது அறிவிக்கிறதா தெரியுங்களா? இதுதான் கவிதை பாட்டு. இஸ்லாமிய போர்கள் விட்டா இந்த முட்டாள் வந்து எப்படி ஏற்கிறது? சும்மா படிச்சிருக்கோம் ஓம் பாட்டு பேரும் ஒரு கிறிஸ்தவன் படிக்காம பாட்டு அது அவன் கொடுக்க, ஒரு இந்து படிக்கிற ஒரு பாட்டு அவன் கொடுக்க, அதை நீ போது அரங்கில் போடுறிய நான் போயிட்டு அந்த பாட்ட யார் நபி சலாம் அலைக்கும் யார் ரசூல் சலாம் அலைக்கும் யா ஹபீப் சலாம் அலைக்கும் ஸலவாத்துல்லாஹி அலைக்கும் مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم எல்லாம் ஏற்றுவே நமக்கெல்லாம் ஏற்றுகிற பாட்டு அவங்க ஓகே. நீ படிக்கலாமா? இல்ல எல்லா பாட்டிலும் வரும். வேற என்ன பாட்டு? இப்போ ஒரு லேட்டஸ்ட் படிக்குமா? உதாரணத்துக்கு إن بيتنا لساكن وليس محتاجا إلى السؤال مولاي سليم உன் பேர் சொல்ல ஆசைதான் அந்த பாட்டு கொடுக்க மதிப்பு கொடுக்காதீங்க. அதுக்கு மதிப்பு இல்ல. அது சொன்ன பாட்டு கணக்க மியூசிக் இல்லைன்னா சொன்னா கூட தப்பு தான். அந்த பாட்டு உன் பேர் சொல்ல ஆசைதான் நான் மனைவியை பார்த்து சொல்ல முடியாது. குழுந்தாலோ உட்பெண்களாலோ மனையை பார்த்து தப்பு இல்லை. தன் மனைவியை பார்த்து ஒரு பெண் தன் கணவனை பார்த்து தப்பு கிடையாது. அதை சிறு தவறா அடிக்கடி படிச்சு போங்க. மனைவியை பார்த்து ஒன்று படிக்க நினைக்கும். உன்னை பார்க்க வேண்டும் என்றால் உன்னை பார்க்கலாம், ஒளியை பார்க்க வேண்டும் என்றால் உன்னை பார்க்கலாம். உணர்வு படிக்கலாம். அவர் சொல்ல ஆமா சும்மா சொல்ல ஒளியை பார்க்கலாம். உள்ளுக்குள்ள உன்னை பார்க்கறத இருக்கு கரிய பார்க்க உள்ளுக்குள்ள சரி உண்மையிலே மனைவியோட பார்த்தோம், உண்மையிலே கணவனோட பார்த்தோம். இது பாட்டு படிக்க மியூசிக் இல்ல, தப்பான தப்பு இல்ல. ஏன் தப்பு இல்ல? மார்க்க ரீதியாக என்ன செய்யுங்க, இபாதத்துல செய்யுங்க. இவன் பாட்டு என்ன செய்யறான்? இபாதத்தை கொண்டு வந்துடுறான். பாட்டு அப்படி ஒரு கிற்காய்ங்க. பாட்டு வந்து எப்படினாங்க தீவுடைய சேவை வளைக்குங்க. எவ்வளவு மோசமான வார்த்தைகளை கூட சிந்திக்க ஆரம்பிச்சு பாட்டதான் சிந்திக்கும். செருப்பல் அடிப்பது சொல்ல கோவம் இல்லை. செருப்பல் அடிப்பாங்க, பாட்டு சொல்லிப்பாங்க. அப்படி பாட்டுங்க. சப்போஸ் எனக்கு சப்போஸ் உன்னை காதல் இருக்கு, சப்போஸ் உன்னை கைப்பிடிச்சா என்ன செய்வ அப்படின்னு சப்போஸ் எனக்கு கோவம் வந்து சப்போஸ் செருப்பிடிச்சா என்ன செய்வ அப்படிதான் பாட்டு. என்னடா பேசுற அவங்க கோவம் பண்ண பாருங்க. ஏன்னா சீன இருக்காது. அதனால சிந்தனையோடு நல்ல கல்வியை படிச்சுட்டு போ. வணக்கமாக்காத, விவாதத்தாக்காத, நண்பனாக்காத. இஸ்லாமிய பாட்டு கீழங்கள் வந்துட்ட எப்படி நாலு பாட்டு மக்கள் நினைச்சு இஸ்லாமிக்கு இஸ்லாமிய வார்த்தையை டச் பண்ணி விட்டாங்க. அது இஸ்லாமிக்கு வந்து அல்லாஹ் படிச்சான், அல்லாஹ் சூதரா படிச்சாங்க. நேற்று கொண்டு ஒரு ஆள் படிச்சாரு. அது மாதிரிதான் மௌலூது சுபான மௌலூது 300 வருஷத்துக்கு முன்னால எழுதணும். கேரளாக்காரர்கள் எழுதுனது 300 வருஷத்துக்கு முன்னால. அது கூட 200 வருஷத்துக்கு முன்னால குருவான் சொல்லுவாங்க மூலாய் சல்லிவர்கள் அல்லாஹ் படிக்கணும். அது வருது இல்ல எல்லா முத்தாத்திரம் என்ன அர்த்தம்? மெதுவா முட்டாட்டம் எப்படி முட்டாட்டம் எப்படி ஆரம்பிப்பாங்க? மெதுவா பாடல்களை தமிழ்ல சொன்னாக்கள் ஏற்றுவீங்க.
முட்டாள்தனத்தை தமிழ் பாட்டு நான் சொன்ன ஏற்று. உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. கஸ்தூரி மனம் கமலும் தங்கள் மேனியே இந்த கண்களாலே காண்பதற்கு ஆவும் தங்குவே. ரசூலா பார்க்கணும் ஆசையா இருக்கமா. இது எல்லாத்துக்கும் இருக்கு, நம்மளுக்கு இருக்கு. நம்ம இஷா ரசூலா மூத்தான பிறகு மறுபடியும் ரசூலா சந்திக்கிறோம், மீட் பண்ணணும். அந்த ஆசை எல்லாம் இருக்கு, தப்பு இல்லை. சொல்லிட்டு புஷ்பங்களின் மகரந்தமா மதின புழுதியில், புஷ்பங்களின் மகரந்தமா மதின பொழுதி. அதாவது மதினாவுடைய கரைய அவர் பூங்குறார், சுத்தமா மகரந்த சேர்த்திக்கிறார். மகரந்த பூ, மகரந்தத்தினால பூ விளையுது, உருவாது. புஷ்பங்களின் மகரந்தமா மதின புழுதியில், மதினாவில் நான் புரள வேண்டும் உருள வேண்டும் போல் இருக்குது. புரள வேண்டும் உருள வேண்டும் போல் இருக்குது. உருளும் போறது கழுதலும் உருள் பண்ணிக்க. மதினாவை போடணும், அங்கே என்ன உள்ளணும். இப்படி படிச்சதுனால இந்த சின்ன குழந்தை, ஒரு வயசு குழந்தை தரகா நாங்கள் பண்ணி தரகா அவ்வளோ ஒழுங்கியே போட்டு தோன்றப்படுறாங்க. இந்த மயிலா கதை குழந்தைகள் பாத்தீங்களா, குழந்தை அவருடைய சத்தத்தை அடக்க முடியல. சின்ன பிள்ளை குழந்தை அழுவ சத்தத்தை அடக்க முடியல. என்ன கூத்தலன்னா கொஞ்சமா அறிவுள்ளா செய்வாங்களா? குரானை சிந்திச்சு பார்த்து செய்யணுமா? ரொம்ப பெருசா சிந்திக்காங்க. படிச்சு பாரு, பரவாயில்ல படிச்சு பாரு. எவ்வளவு லகுவாக மனிதர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காகவே நபிகள் அனுப்பப்பட்டார்கள். குரான் ஒரு விஷயம் விளங்கலையா, இல்லை ஹதீஸ்ல இருக்கிற அதை வைக்கிறாங்க. ஈஸியா சொல்லிடுவாங்க. குரானை படிச்சு பார்த்தா தெரியுமா இதெல்லாம் இஸ்லாமா? கண்டதுதான். எங்க ஊர்ல சாம்பிராணி போடுறது கூட்டாது. 10 சாம்பிராணி கொடுக்கிற மாதிரி இருக்கா? எங்க ஏரியாவில் 10 சாம்பிராணி போடாது வச்சுட்டு சாம்பிராணி இருக்குல்ல, எல்லாத்தையும் வீட்டை போடுறது. ஒரு பாத்தியா போடுது எல்லாத்தையும் தெருவில் போட வரணும். நீ போட்டியா நீ போட்டியா நீ போட்டியா இல்ல சாம்பிராணி. இதுல வேடிக்கை 2 வயசு குழந்தை, அந்த குழந்தை கையை பிடிச்சி சாம்பிராணி அள்ளி அதை போட செய்யணும். அதுக்கு அள்ளு போடாது, அதுக்கு வாய் போடணும். ஏன் அவளியா போடுறது சென்று போகுது. இது திரும்ப யோசிச்சு போல தெரியலையா? அது குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்? அதுவும் சிவத்தாக்கணும். அது பிள்ளையும் கருத்து எல்லா வகையிலும் முட்டாள்தனத்தை மூடத்தனத்தை கொள்ளணுமா? உருள வேண்டும் பொருள வேண்டும் இஸ்லாமிய பாட்டு கொண்டதுனால முட்டாள்தனத்தை கூட தலையாட்டீங்கல்ல, தலையாட்டணும். இன்னும் சொல்ல போனால் பகிரங்கமா ஒரு கேட்கார ஒரு அவுளியாட்ட போய், அவுளியாவே மழையே பொழியலையே, மழை பெய்ய அவுளியாவே அப்படின்னு கேட்டா அவுளியாட்ட போய் கேட்கான்னு சொல்லிடுங்க. எல்லாருக்கும் தெரியுமா? பக்கம் பக்கத்துல சொல்லுவாங்க மழையா எல்லாருக்கும் கேட்கணும், எல்லாரும் சொல்லுவோம். 10 குழந்தையும் தெரியும். பாட்டுல சொன்னா தலையாட்டு. ஏன் பாட்டு மதிப்பு கூடாதுங்க? மாடு விஷத்தை கற்கும், ஆனால் விஷயம் தெரியும். எல்லாம் அருள்மழை பொழிய வேண்டுமையா எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா, உங்கள் காரணை நமக்கு வேண்டுமையா எந்த ஐயா, உங்கள் காரணை நமக்கு வேண்டுமையா, நாங்கள் பட்டமும் நேரம் போதும் ஐயா. அருள்மழை பொழிய வேண்டுமையா ஐயா கேட்கிறார். அருள்மழை பொழிய வேண்டுமையா எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டுமையா, உங்கள் காரணை எமக்கு வேண்டுமையா, நாங்கள் பட்டமும் நேரம் போதும் ஐயா எந்த ஐயா. நீரானே உன் வாசல் தேடி வந்தோம் ஐயா கோமானே. ஏன் இதை தீர்ந்துட்டீங்க? பாட்டு மழைய போய் அவளியோட கேட்கறாங்க. இவெல்லாம் ஒரு முஸ்லீமா? அப்பவே அன்னைக்கே கல் எடுத்து விட்டா கேட்டுப்பாங்க. இந்த யாத்திரா உண்டாயா? மழை யாத்திரா கேட்கிற சின்ன பிள்ளை தெரியுங்களா? அதெல்லாம் கேட்கறேன். அன்னைக்கே ஒழிச்சிருந்தா அதுக்கு மேலே பேசுறதுனால இந்த 10 பேர் எடுத்து தரகா செய்யணும். எல்லா சேவையும் செய்யறாங்க. என்ன நம்ம சொல்றதுனால அவங்க செய்யறாங்க. இது யாருக்கு நஷ்டம்? கொஞ்சமா அறிவு இருக்காங்க. பேசுற இவர்கள் பேசுறாரு. ஆகவே நான் 3 தோலை போறேன்னு ஒண்ணு வரும். அசமா பாருங்க. அப்படியே நீங்க சொல்றீங்க எதற்கு நன்மை? தவறு என்பதை சுட்டி காட்ட நன்மை. தவறுக்கு ஆதரவாக தவறு கூடாது என்று சொல்வதற்கு ஆதரவாக உங்களுக்கு நன்மை. பாவம் தான், அதுக்கு ஆதரவாக பாவம் என்று சொல்கிறோம். சொல்வதற்கும் அந்த நியாயத்தை சொல்வதற்கும்
சொல்வதற்கு ஆறு வரைக்கும் நன்மை வேற என்ன செய்யணும்? நீங்க திருந்தா டபுள் சம்பந்தம் திருந்த எங்களுக்கு நன்மையா இல்லையா சொல்லுவாங்க. சொல்லி பார்க்கலாம். ஏண்டாடே பாத்ரூம் போகும்போது ஆய்வுக்கு போகும்போது எதற்கு ஏண்டா சாப்பிடணும் உனக்கு நான் அப்படிதான் சாப்பிடுவேன் ஊரை உடல் சாப்பிடணும் அப்படி சொல்லுவாங்க. ஏன் சொல்றான்? நல்லதுக்கு சொன்னா மஞ்சள் ஏற்றணும். நல்லதை சொல்லும்போது அது வேணும்னே செஞ்சா முட்டாள்தான் உனக்கு கூட சொல்ல பிறகு நம்மளால அப்படித்தான் சாவு எனக்கு எதுக்கு சொல்றோம். நான் என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? நீ என்னையா செய்யறது நான் கேட்கிறேன். நான் முடிவை கவனிப்போ எங்களை பிடிக்கலையா? தமிழ்நாட்டு இந்த ஜமாத் வழியா நான் இருந்தேன். நானா சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் அல்லா சொல்ல கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் நபிமொழி சொல்ல அல்ஹம்துலில்லாஹ் எங்க கூட்ட வழக்க எங்க சொல்லி எழுவணுங்கிறதா? அவன் நூலுல முட்டாள்தனம் மூட நம்பிக்கை இருக்க என்ன சொல்ல பாருங்க. மன்றாவது யார் இந்த நபியை முகமதை பார்த்து விட்டால் அவன் தீமையாகி வருவான். இதையே கூட ரசூலா முடியல. ஒரு பேச்சுக்கு ரசூலா முடியினாலும் அதுல பிறகுதான் வரும். அதுல இதுல ஒரு முத்தம் போடுறான் கையை முத்துறான். ரசூல்லா கையில் முத்தமிட்டாலும் மோதியை முத்தமிட முடியாது. ஒரு பேச்சுக்கு ரசூல்லா கையில் சகாபாக்கள் முத்தமிட்டு இருந்தால் நீங்களும் நீங்கள் நபி அடைஞ்ச சொல்றாங்க. ஒரு பேச்சு ரசூல்லா யாரும் முத்தமிடல. அப்ப என் ஹனியிலும் போய் கப்பிலும் காரதா யார் சொல்லலாம்? எங்களில் ஒருவர் மற்றவரை சந்திக்கும் பொழுது தலை குனியலாமா கேட்காத. என் ஹனியிலும் தலை குனியலாமா? ஒரு கப்பிலும் முத்தமிடலாமா? அது மாணக்க சேர்த்துக்கலாமா? அவர் என்ன செய்யலாம்? முத்தாபிகா குட்டி கையை பிடித்து முத்தாபாக செய்யலாமா? ஓகே சரிங்களா? ரசூல்லா கையில் முத்தமிட்டு இருந்தாலும் மோதியை முத்தமிடுறது அல்லாவுடைய சூழலுடைய கை பறக்கத்து நம்பலாம். அல்லா சூழல் ரசூல் செய்யலாம் செய்யறாங்க. அதுல என்ன ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு மக்காவுல அதை போய் முத்தமிடுவோம். ஏன் நபி செய்தார்? ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு மக்காவோட காவல்துறை இருக்கிறத ரசூலா முத்தமிட்டாங்க. நம்ம போய் முத்தமிடுவோம். அதுக்காக ஒரு தர்கா மூணு முத்தமிட சொல்லியாப்பா அது முத்தி வைக்கிற நாடகத்துல நபிகள் பெருமான எழுத்தினாங்க. அதை செய் நபிகள் பெருமான அலுவலத்தை செய்ய அது நபிமணி சுண்ணத்து நன்மை. குரான் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. நல்லா கவனிச்சுக்கங்க. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் ஹர்ஃப் அலிஃப் லாம் மீம் அலிஃபுன் ஹர்ஃபுன் லாமுன் ஹர்ஃபுன் மீமுன் ஹர்ஃபுன் சொல்றாங்க. அலிஃப் லாம் மீம் லாலிக கிதாபுல் ஆயிப ஃபீஹி ஒரு ஆயத்துடைய ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் அலிஃபை சொன்னீங்க அதற்கு 10, லாமை சொன்னதற்கு 10, மீமை சொன்னதற்கு 10. ஒவ்வொரு எழுத்துக்கு 10. உலகத்தில் இஸ்லாத்தில் எதற்கும் இப்படி ஒரு நன்மை கிடையாது. இருக்கு நம்ம எழுத்து நன்மை எழுத்துக்கு 10 நன்மை. இந்த நன்மை சொன்னா பெரும்பாலும் மக்கள் புரிய மாட்டேங்குது. ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகளை 10 ரூபான்னு வச்சு பாருங்க. ஒரு எழுத்துக்கு 10 ரூபா அப்ப பெருசா தெரியும். ஒரு எழுத்து சொன்னா 10 ரூபான்னு நீங்க சொல்லி பாருங்க. ரூபா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் பக்கத்துல 100 எழுத்தாயிரும் 1000 10,000 யாசின் சொன்னா ரசூலுல்லாஹ். அப்ப எழுத்துக்கு நன்மை லேசா தெரிஞ்சவங்க. எழுத்துக்கு 10 நன்மைகள். குர்ஆன் ஓதும் பொழுது ஷைத்தான் என்று சொன்னால் கூட 50 நன்மைங்க விளங்க சொல்றது. உதாரணம் குர்ஆன் ஓடி போறீங்க. ஷைத்தான் அல்லாஹ்வுடைய விரோதின்னு குர்ஆன்ல வருது. அந்த வசனம் நீங்க ஓடுறீங்க. இப்லீஸ்னு வருது குர்ஆன்ல. குர்ஆன் ஓடி போறீங்க. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. இப்லீஸ்ல எத்தனை எழுத்து இருக்கு? 5 எழுத்து இருக்கு. அலிஃப் பே லாம் மே சி இப்லீஸ் 5 எழுத்து 50 நன்மை. ஷைத்தான் எத்தனை எழுத்து இருக்கு? 5 எழுத்து. சீன் ஏ சே அலிஃப் நூன் ஷைத்தான் 5 நன்மை 50 நன்மை. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. 5 எழுத்துக்கு 50 நன்மை. ஷைத்தானை சொன்னாலும் நன்மை, இப்லீஸை சொன்னாலும் நன்மை. ஏன்? அல்லாஹ்வுடைய வாசகம் இருக்கிறது. சொல்றாங்க பார்த்தீங்களா? ஷைத்தானுக்கு நன்மை இருக்கிறார்கள், ஒரு நன்மை இருக்கிறார்கள் அப்படிமா. நல்ல கவனி. முட்டாள்தனமா பேசாத. குர்ஆனை ஓதும் பொழுது அது ஷைத்தானுக்கு வந்தாலும் நன்மை,
பிறவுன் என்று வந்தால் நன்மை, அல்லா என்று வந்தால் நன்மை, முகமது நபின்னு சொன்னா நன்மை. குரானில் வருது, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் வாசகம் ஒரு 7-10 நான் சொல்றேன், நபிகள் பெருமானார் சொன்னது. குல்லுவல்லாஹ் அல்லாஹ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்று ஓதினார். குர்ஆனில் 1/3 ஓதியதாக நன்மை நான் தெரியுமா? குல்லுவல்லாஹ் அல்லாஹ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், குல்லுவல்லாஹ் அல்லாஹ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் 3 தடவை ஓதிருக்கேன். என்ன அர்த்தம்? முழு குர்ஆன் ஓதணும். நான் சொல்றேன், குல்லுவல்லாஹ் 3 முறை ஓதினால் மொத்த குர்ஆன் ஓதிய நன்மை 3 நன்மை இல்லை என்பதல்ல, பாவம். ஏன் எவனோ ஒரு எழுந்தது, எவனோ ஒரு கள்ளத்தனமாக இருந்தது, கள்ள ரசூலா பார்க்கணும். அது மட்டுமல்லாமல் சிறுக்கு என்ற பள்ளி கைது சொன்ன அதை விட மோசமான பாவம் அது மண்டி கிடக்கிறது. 1-2 வார்த்தை கிடக்கிறத எத்தனை இடத்துல கிடக்கு? எங்கள் கையை குருவியை கையை இப்படி புருதாவை சொல்லிக்கிறான், புருதாவை சொல்லி விட்டுட்டேன், புருதாவை வச்சிருக்கு. அந்த அடியை நான் படிச்சுட்டாங்க. என்ன சொல்றேன்னா, أقسموا بالقمر المنشق إن له أمن تذكر عندي بسلمي. أقسموا بالقمر المنشق إن له. இது புரியாத வரக்கூடிய வாசம், நிறைய வாசம் தப்பு இருக்கு. தேர்தலுக்கான உணர்ச்சிகள் திருச்சிங்கிறது பயங்கரமான பாவமான உணர்ச்சிகள் இருக்காங்க. இந்த அர்த்தத்தை சொல்றதுக்கு முன்னால நபிகள் பெருமான காலத்துக்கு வந்து ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்லிட்டு இது அர்த்தத்துக்கு முடியாது. சஹாபாக்கெல்லாம் என்ன செய்வாங்க, எதையும் பேசுறாங்கன்னா காபாவின் மீது ஆணையாக அப்படின்னு சொல்லுவாங்க. காபத்துள்ளார்கள காபாவின் மீது ஆணையாக அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு யூதர் கவனிக்கிறார். யூதர் முஸ்லிம் கூட இல்லை. ரசூலுல்லாஹி முஹம்மது அல்லாஹ்வை தானே வணங்கணும், அல்லாஹ் தவிர யாரையும் வணங்கக்கூடாது. ஆமா, சத்தியம் வணக்கமா இல்லையா கேட்கிறார். நம்ம வணக்கம்னா தொழுகை நோம்பு தக்காளி நினைச்சிருக்கோம், அது மட்டும் வணக்கம் இல்லை. எதையெல்லாம் அல்லாஹ் சம்பந்தப்பட்டு செய்வோமோ அத்தனை வணக்கம். ஒரு முசாவின் 10 ரூபா கொடுக்குறீங்க, எது கொடுக்குறோம்? அல்லாஹ் நினைக்கிறாங்க. அப்போ நம்ம அல்லாஹ் தான் வணங்கிருக்கோம். அல்லாஹ் எனக்கு நல்லதான் சுபஹானல்லாஹ் அல்லாஹ் செய்வாங்க. ஏன் சொல்றோம்? அல்லாஹ் நன்மை அது வணக்கம். வணக்கம் வணக்கம்னா அல்லாஹ் சம்பந்தப்பட்டு எதையெல்லாம் நாம் செய்வோமோ அத்தனை வணக்கம். இவர் என்ன கேட்கிறாரு? சத்தியம் வணக்கத்தின் முறையானே இருக்கிறார். ஆமா, சத்தியம் வணக்கத்தின் முறை. அப்ப ஏன் நீங்கெல்லாம் காபாவின் சத்தியம் இல்லைய? காபாவின் சத்தியம்னா காபா கடவுள் ஆகிடுவோம் கேட்கிறார். சத்தியம் வணக்கம் இபாதத்து இல்லைய, காபாவின் சத்தியம் அப்ப காபா கடவுளா? உடனே இருக்குதான். இனிமேல் அல்லாஹ்வை தவிர எதற்கும் சத்தியம் விடாது. சட்டம் கட்டளை இதுதான் சொன்னாரு. இவருக்கு என்ன தெரியல சொல்ற பாயிண்ட் இருக்குது. நம்மளோட பழக்கத்துக்குலாம் இருக்கு. உடனே கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சிட்டு ஒழிச்சாங்க இருக்குங்களா? அது இன்னும் ஒரு சிறு கலை கணக்கு உடனே தகவல் இல்லாம இனிமேல் அல்லாஹ்வை தவிர எதன் மீது சத்தியம் விடாதீர்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வை தவிர எதன் மீது சத்தியமிட்டாலும் அவன் ஒரு முஸ்லிம் காஃபிர் முஸ்லிமே தான். நாங்களால சிரிச்சிருக்கீங்களோ ஹதீஸ் இருக்க. மன் ஹரம பிழையில்லாஹி ஃபகத் அல்லாஹ்வை தவிர யார் மீது சத்தியமிட்டால் அவன் ஒரு முஸ்லிம் சிரிப்பு வைத்து விட்டான். அதாவது வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை வேற எங்கே செஞ்சுட்டான். ஆகவே இங்கே சொல்லுங்கள், ஒரு ரப்பில் காபா சொல்லுங்க, காபாவுடைய ரப்பின் மீது ஆணையாக அவர் சொல்றது. வெறும் காவல் உமா மீது சத்தியம் சொல்லாங்க. நம்மளுக்கு பாப்பாவை சத்தி, அத்தாவை சத்தி, அம்மாவை சத்தி, குரான் பள்ளிவாசலுடைய ரப்பின் மீது ஆணையாக சொல்லணும். அம்மாவை படைத்த ரப்பின் மீது ஆணையாக சொல்லணும். ரசூலுல்லாஹே வல்லதி நஃப்ஸி பியதி முஹம்மது, இந்த முகமது உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக மாறலாம். இதெல்லாம் எனக்கு நிறைய இல்லை. சும்மா சத்தியம் பண்ண முடியாது. பண்ணாதான் பகிரலாம். இவரை கவி எழுதலாம். அப்படி பில்கமரில் முன்சக்தி நிலவும்.
இந்த சந்திரனுக்கு நான் சத்தியப்படுகிறேன் கவிதை வந்து இது இல்ல சொல்லுங்க நான் படிச்சு காட்டேன். சந்திரனை கொண்டு சத்தியப்படுகிறேன். இப்படி செஞ்சிருக்கான அயோக்கியன் இதுக்கு மேல மேல ரசூல்ல அல்லாஹ்வுக்காக யாரும் சத்தியம் வைக்க கூடாது. அப்படியா சொல்றீங்க? அக்ஸம்து ஃபீ நஸ்ரிக்கும் அலைக்கும் நபியே உங்க மேல சத்தியம் வைக்காம இல்ல சுபான் அக்ஸம்து ஃபீ நஸ்ரிக்கும் அலைக்கும் வஸீலதி இஹ்சானுக்கும் இலைக்கும் உங்கள் மீது நான் சத்தியம் பண்ணுகிறேன் எனக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று ரசூல்லா தலையாடிக்கிறாங்க. படுவாய் ஏன் அவன் ரசூல்லா சொல்லுக்கு மாற்றமாக கவர் சந்திரன் மீது சத்தியம் விட்டு இன வச்சான். இவன் ரசூல்லா கூட அவன் நிறைய நபி கூட படிக்கலையா? அந்த கஷ்டத்துக்கு எவ்வளவு மோசமான வார்த்தை புரியலையா? ரசூல்லாவோட கூட இந்த மாதிரி மூணுவதிலும் முழுதாலும் சிறுக்கு பயங்கரமாக புரிந்து கொள்வதற்கு மீண்டும் நான் சொல்ல வேண்டிய உதாரணம் பன்னிக்கை. பன்னிக்கையை சாப்பிட்டால் சொர்க்கம் ஹராம் இல்லை. பன்னிகை சாப்பிட சொல்லாமா? ஹராம் இல்லை. ஆதாரம் பன்னிக்கை ஹராம் அல்ல. லஹ்மல் ஹின்சீர் இல்ல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. இந்த குர்ஆன் ஓதி போகும்போது லஹ்மல் ஹின்சீர்னு குர்ஆன் வருது. إنما حرم عليكم الميتة والدم ولحم الخنزير وما أهل لغير الله به. ரத்தம் அடுத்து லஹ்மல் ஹின்சீர் பன்றிக்கறி அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாமல் அறுக்கப்பட்டது. நாலு தானாக செத்தது, ரத்தம், பன்றியின் இறைச்சி, அல்லாஹ்வின் பெயர் சொல்லி அறுக்கப்படாத உயிரினம். இந்த நாளும் ஹராம்னு சொல்றாங்க. குர்ஆன் படிக்கும்ல படிக்கும்போது லஹ்மல் ஹின்சீர்னு படிப்போம். லஹ்மல் ஹின்சீர்னா என்ன? பன்றியின் இறைச்சின்னு அர்த்தம். எதுல இருக்கு லஹ்மல் ஹின்சீர்ல? லாம் ஹே நீ அலிஃப் லாம் ஹே நூன் தே ஏ பத்து இருக்கு. லஹ்மல் ஹின்சீர்னா பன்னிக்கறி நம்ம படிக்கும்போது 100 நன்மை. இதை படிக்கும்போது குர்ஆனை ஓதும்போது இந்த வாசகம் வந்தால் ஒரு எழுத்து 100 நன்மை. அந்த பன்னிக்கறி சாப்பிடுறது ஹராம், ஆனால் சொர்க்கத்தை ஹராம். இது ஓடும்போது நன்மைங்க. பன்னிக்கை சாப்பிட்ட ஹராம், பன்னிக்கை சாப்பிட்டால் சொர்க்கம் ஹராம் இல்லை. இணை வைத்தால் சொர்க்கம் ஹராம். எவன் இணை வைக்கிறானோ, இணைனா என்ன? எத்தனை இணை வைக்கிறது? கோயில மட்டும் கிடையாது, சத்திர வைக்கிறது மட்டும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய சத்தியம் அது கபருக்கு இருக்கு. சந்திரனுக்கு சொன்னாலும் சரி, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய சத்தியத்தை காபாவை செஞ்சாலும் சரி, சத்தியமா காபா, பள்ளிவாசலின் சத்தியம் சொன்னாலும் சரி, குர்ஆனின் சத்தியம் சொன்னாலும் சரி, சொர்க்கம் ஹராம். அல்லாஹ்வின் சத்தியம் சொல்றாங்க. அல்லாஹ் இறக்கியதான குர்ஆன். ஆமா, அல்லாஹ்வை சொல்லணும். குர்ஆன் சொல்ல முடியுமா? அல்லாஹ் இறக்கினது, அல்லாஹ் இறக்கின குர்ஆன் அது சத்தியம். அதுல குர்ஆன் சத்தியம் சொல்லக்கூடாது. எங்க சத்தா இது? இது மூணு விரும்பிக்கிற சத்தியம். கண்டெல்லாம் செஞ்சிருவான். அல்லாஹ்வுக்கு கண்டெல்லாம் இந்த மாதிரி முட்டாள்தனங்கள் மூடத்தனங்கள் நிறைய கிடக்கு. இதெல்லாம் யார் இணை வைக்கிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டார். இந்த உலகத்தில் என்ன பாவம் செய்தாலும் சரி, திரும்பி அல்லாஹ்வுக்கு பாவம் பண்ணி விட்டார்கள், அல்லாஹ் மன்னிப்பான். இணை வைத்திருக்கிற மற்ற பாவத்தை செய்து பாவம் மன்னிப்பு தேடாமல் மூக்காகிவிட்டால், பாவம் தேடல மூக்கா போயிட்டான், அவனுக்கு மரகட்டங்கள் உண்டு. அல்லது அல்லாஹ் மன்னித்து நடந்த போராட்டம் சொர்க்கம் உண்டு. அவன் செஞ்சிய பாவம் தேடல, ஒரு பாவத்தை செஞ்சிய தேட மூக்கா போயிட்டிய அல்லாஹ் நரகத்தில் போடுவோம், அல்லது மன்னித்து சொர்க்கத்தில் வரும். நரகத்தில் போட்ட பிறகு தண்டனை முடிஞ்ச பிறகு திருப்பி தூக்கி சொர்க்கத்தில் வரும். எதுக்கு? மற்ற பாவம். இது குர்ஆன் சொல்லுது. இணை வைத்து விட்டு பாவ மன்னிப்பு தேடிவிட்டால் அல்ல போடமாட்டாங்க. நேரத்தில் இணை வைத்து மோல்டு ஓடிட்டே வந்து தெரிஞ்சுக்கலாம். மோல்டு ஓடினாலும் அப்படி தெரிஞ்சுக்கலாம். அந்த திருக்கான அப்படி சொல்லும்போது தெரிஞ்சுக்கலாம். என்ன ஆகுது? சொர்க்கம் ஹராம்டா,
சாதாரண விஷயம் இது. சொர்க்கம் கிடைக்காது. அல்லாஹ் ஹராம் அல்ல ஹராமாக எவன் ஹலாலாக முடியும்? நான் கேட்கிறேன். அவன் ஹலாலாக அல்லாஹ் வாக்குறுதியை மாற்ற மாட்டேன் நான் சொன்னா சொல்ல வேண்டாம். அவ்வளவு கோவம் இல்லை. சிறுக்க ஏன் அல்லாஹ் அவ்வளவு கோவம்? துரோகம் அது. ஒரு மனைவி துரோகம் செய்தா, ஒரு அண்ணன் தம்பி துரோகம் செய்தா, கொண்டாடி துரோகம் தீர்க்க முடியுதா? நீங்க பெண்ணை படிக்க செஞ்ச ஒரு ஒப்பந்த வாழ்க்கையில் ஏற்படும் துரோகத்தை தீர்க்க முடியல. படைத்து விட்டுறாங்க அத்தனை உலகத்தை உங்களை படைத்து உங்களுக்காக அத்தனையும் படைத்து உங்களை எதற்காக உலகத்தையே உங்களுக்காக படுத்துங்க. நீங்க என்னை மட்டும் மனிதக்கா என்ன தவிர எனக்கு இவ்வளவு யாரும் அப்படி ரப்பல் ஆலமீனை விட்டுட்டு அடுத்த கேட்கறா அந்த துரோகத்தை ஏற்றுக்க மாட்டான். கடுப்பான், எரிச்சல் பெறுவான். இப்ராஹிமுடைய அத்தா நரகவாதி என்பது சிறுக்குதான் காரணம். நூலின் மகன் நரகம் என்பது சிறுக்குதான் காரணம். ரசூலுல்லாஹை பெற்ற பெற்றோர்கள் நரகம் போறது சிறுக்குதான் காரணம். யோசிச்சு பாரு. இப்ப என்ன அப்படின்னு அவரையா அவர் காப்பாற்று காப்பாற்று அம்மையை எப்படி காப்பாற்று? நபிமார்களின் உறவுகள் கூட நரகத்திற்கு கிடப்பதற்கும் சிறுக்குதான் காரணம். நபிமாரின் உறவாக இல்லாவிட்டாலும் சிறுக்கு செய்யாவிட்டால் சொல்றாங்க. அல்லாஹ் காப்பாற்று. உதாரண அயோக்கியர் அவருடைய மனைவிக்கு எப்படி சொல்றான்? பிறவனுடைய மனைவிக்கு உன்னிடத்தில் சோழத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டித்தா, இந்த பிறவனுடைய குடும்பத்தை விட்டு என்னை காப்பாற்றினால் உன்னை தவிர யாருக்கும் கையெழுந்த மாட்டேன்னு அல்லாஹ் கேட்டாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், இந்த பெண் அனைத்து முஸ்லிம்களுக்கு முன்மாதிரி. ஈமான் கொண்ட அத்தனை பேர்களுக்கும் பெஸ்ட் பெண்ணாக முன்மாதிரியாக இருப்பவர்கள் பிறவனை மனைவி. இப்படிப்பட்ட வாசனை ஏகத்துவத்திற்கு எந்த ஜமாதிக்கான சொல்லல உன்னை கவிழ்ந்தீங்கள நீ நெடுவழி புரிந்த நீ ஏகத்துவத்தில் இரு, எங்க ஜமாத்துக்கு வர வேண்டாம் அப்படின்னு நாங்கள் கூப்பிட வேண்டிய. யார் குரான் படி நபி வழிப்படி நடக்கிறார்களோ, ஏகத்துவத்தை உறுதியாக கொள்கிறார்களோ, அவர்கள் இம்மையில் அல்லாஹ்வுடைய அருளை பெற்று மறுமை சோழத்தை அடையலாம். இல்லை என்றால் நரக படுகொலியில் சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டுள்ளது போனா அதை விட ஒரு கைசேதம், கவலை, துன்பம் தேர்வு உண்டா? யோக யாவும் மாறிகளா எதைய கூறி ஆயிட்டதை இத்தகவலுக்கு மாற்ற சொல்லி பண்ணிடுவாங்க. கதவானா அந்த ஒரு பேர் தன்னுடைய கையை கடிப்பான். அதான் கொடுமை. நான் கையை கடிக்கிறேன், தன் விரலை கடிப்பான், கடித்துக் கொள்வான், நல்ல என்று கடிப்பான். இத்தகவலுக்கு மாற்ற சொல்லி தம்பிதான் நபி வழி நடக்கவில்லை என்று திகழ்த்துவான். ரசூரி சந்திதான். ரசூலுடன் என் வழியை நான் அமைத்துக் கொள்ளவில்லையே. என் இஷ்டப்படியில போனேன், என் மஞ்சப்படியில போனேன், அவுளியா பின்னாலையில போனேன், சேது பின்னாலையில போனேன். எவன் பின்னால போனோம் நாசமாக போனோம். நபி பின்னால போ நாசம் கிடையாது. சொர்க்கம் நபி வழி நடந்து இன்மையில் அல்லாஹ் அருளை பெற்று மறுமை நரகத்தை விட்டு காப்பாற்றப்பட்டு சோழமடைய அந்த அல்லாஹ் அருள் செய்வான் என்று முடித்துக் கொள்கிறேன்.